காய்க்காத புளிய ஒரு அதிசயமானா அது இளைஞர் குலத்தில் தான் இருக்கு. எங்கும் இல்லாத ஒரு அதிசயம்.
ஐயா வணக்கம். உங்களுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை. சரி. உங்கள் பேரை சொன்னாலே இந்த உலகம் ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரியும். ஆன போதும் உங்களை பற்றின ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள். ஐயா எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா நாட்டு மக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். என் ரசிகர்லேருந்து எல்லாத்துக்கும் முதல் வணக்கம். நான் பிறந்தது வள்ளியூர் தான். எனக்கு வயசு 68 70 கிட்ட 70 வயசுக்கிட்ட வந்துட்டு பிறந்து நம்ம பூஜ்யம் வந்து ஏர்வாடி, நம்ம அப்பா ஏர்வாடி சங்கரம்னு சொல்லுவாங்க. அம்மா பேர் நாச்சியார் அம்மா. என் கூட பிறந்தது 11 பேர் நாங்கள் குடும்பத்தில். அதுக்கப்புறம் 6 ஆம்பளை பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் 5, ஒரு 11 பேர் நாங்கள். முதல்ல கொஞ்சம் நம்ம எனக்கெல்லாம் ஒரு 10 வயசு இருக்கும்போதெல்லாம் நம்ம குடும்பம் கொஞ்சம் ஃபேமஸாக, அப்பா நல்லா சம்பாத்தியம் பண்ண நல்லா வசதியாக தான், கொஞ்சம் தோணியாக தான் போய்கிட்டு இருந்தது. கொஞ்சம் வீட்டில் நல்ல வசதி, மோதிரம், கொஞ்சம் சங்கிலி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருந்தது. எங்கள் அக்காவுக்கு ஒரு கல்யாணம்னு ஒரு ஏர்வாடியில் ஒரு கல்யாணம் வச்சாங்க. அந்த கல்யாணம் வச்ச பிறகு அந்த அதில் ரொம்ப செலவெல்லாம் ஆகி கஷ்டமெல்லாம் பட்டு குடும்பம் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு. நான் பிறந்தது வள்ளியூர் தான். பிறகு வள்ளியூரில் கோயில் சொல்லி இந்த கோயில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். சின்ன பிள்ளைல ஒரு 10 வயசு இருக்கும். அப்பா கூட சேர்ந்து நான் இருந்தாலும் கோயிலில் தவிர வாசிக்க, நாசரம் வாசிக்க, இப்படி போய்கிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த கட்டி சோறு, இந்த கோயிலோட கட்டி சோறு தான் வாங்கி திங்க. நம்ம பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இவ்வளோ குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது. நானும் குடும்பத்தில் மூத்தவனா எனக்கும் எவ்வளவு முடியாது. இந்த தவளை கூட தூக்க முடியாது. அந்த மாதிரி விளையாட்டேன். சரி பரவாயில்ல, கஷ்டப்பட்டு தான் முடியும்னு சொல்லி நானும் அப்பா கூட வேலைக்கு போய் தவறு தூக்குறது, தவறோட பொத்துன்னு கீழே விடுவேன். அதனால தவறு தூக்குவேன். அதனால நாசத்தை துவச்சி விடுவேன். அதனால தவறு தட்டிக்கணும், நாசம் வாய்ச்சி விடணும், தாளம் போட்டுக்கணும், சுதி போட்டுக்கணும், எல்லாத்துக்கும் சித்தாளி வேலையெல்லாம் பார்க்கணும். அப்படி ஒரு காலம் இருந்தது. ஒன்றும் அப்பா கூட சேர்ந்து அவன் நம்மளும் செல்லமாக தான் வச்சுருந்தோம். ரொம்ப கஷ்டமானவொன்னே இங்கேருந்து பிழைக்கிறதுக்காக திருவனந்தபுரத்துக்கு போகணும்னு சொல்லி திருவனந்தபுரத்துக்கு போயிட்டோம். அங்கே போய் நம்ம சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றும் நம்மளை கவனிக்கிறதுக்கு யாரும் இவர் என்னடா அங்கேருந்து தமிழ்நாட்டு குடும்பத்தோடு இங்கே வந்து இருக்காரப்பா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு அப்படி உள்ள நினப்பும் உண்டும். நம்ம அப்பா கொஞ்சம் நல்லா வாசிப்பாங்க. இதில் சில பேருக்கு கொஞ்சம் இந்த சங்கீத பாயிண்டில் கொஞ்சம் பொறாம அப்படி வந்து இவர் வந்துலாம் எல்லாம் ஏர்வாடி சங்கரம்னு வந்து நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி அப்பா கொஞ்சம் நல்லா வாசிக்க பார்த்த உடனே அந்த பிராமசர், அந்த கோயிலில் உள்ள ஆளுகள்லாம் இவர் கம்பெனி நல்லா வாசிக்காரு அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டு கொஞ்சம் வேலையில் போய்கிட்டு வந்துட்டு இருந்தோம். வீடு கிடையாது. ஒரு பழவங்காடின்னு அந்த திருவனந்தபுரத்தில் பழவங்காடின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கோட்டை, பப்பனாசாமி கோயில் கோட்டையை எய்த்தாலே ஆசிரமம்னு ஒரு கோயில் உண்டும். அதுவும் அபேரந்த ஆசிரமம்னு அந்த சாமி கிருஷ்ணர் கோயில். அந்த கோயில் அபேரந்த சாமின்னு பெரிய சாமி. அவன் 18 பாஷையும் பேசுவார். வெறும் கவசத்தோட கோமணத்தோடு தான் அலைவார். எப்பவுமே வருவார். இப்போ அமெரிக்காவில் இருப்பார். சாயங்காலம் பார்த்தா அவர் லண்டனுக்கு வந்துடுவார். காலையில் பார்த்தா அந்த திருவனந்தபுரத்துக்கு வந்துடுவார். அந்த வெளிநாட்டுக்கு போய் எம்எல்ஏக்கு போயிடுவார். அப்படி ஒரு சாமி உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. அபேரந்த ஆசிரமம் சாமின்னு பப்ராசாமி கோயிலுக்கு முன்ன திருவனந்தபுரத்தில். அந்த கோயிலில் அப்பாவுக்கும் எனக்கு ஒரு 50 ரூபா கூட கிடையாது. அதோட குறை தான் சம்பளம். அப்போது அந்த காலத்தில் ஒரு 35 ரூபா என்னவோ கொடுத்த ஞாபகம் இருக்குது எனக்கு ஒரு 10 ரூபாயும் அப்பாவுக்கு ஒரு 20 ரூபா கொடுத்தேன். 3 நேரம் சாப்பாடுக்கு 2 நேரம் நாங்கள் 2 பேரும் அப்பா நானும் இந்த 3 நேரம் சாப்பாடு. காலையில் 2 தோசை, கோதுமை தோசை, மத்தியானம் சாப்பாடு, அங்கே சாப்பாடு, நைட்டு 2 தோசை, இப்படி பதிவு பண்ணி அங்கே குடும்பத்தில் நாங்கள் சாப்பிட்டு வச்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு ரொம்ப கஷ்டம். படுக்க வைக்க கூட இடம் கிடையாது. அந்த ஒரு ஓரப்புற வீடு எல்லாம் தங்கியிருக்கும், பிள்ளையார் தங்கியிருக்கும். நான் இடம் இல்லாமல் அந்த பிள்ளையார் வெளியே அந்த கணேசன் கோயிலில் வந்து கிடக்கும். விரிக்க துண்டு கிடையாது, ஒரு ஓட்ட துண்டு தான். அப்போ அந்த இடத்துல யாரும் ஒரு டீ வாங்கி தர மாட்டாங்களா, ஒரு காப்பி வாங்கி தர மாட்டாங்களா. அந்த காலையில் 3 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க அந்த கோயிலில். அது மேலே நிற்கிறதுக்கும் படுக்கிறது 10 மணிக்கு தான் படுக்க முடியும். விடிய காலம் 3 மணிக்கு அந்த வாட்சர் வந்து எந்தி வெளியே போ அப்படின்னு சொல்லி கோயிலை குளிப்பாடு கழுவணும் அப்படின்னு சொல்லி 3 மணிக்கு துவச்சிக்கிட்டே இருப்பேன். யாரும் நம்ம ஆள் வர மாட்டாங்களா, சாய் வாங்கி தர மாட்டாங்களா, காப்பி வாங்கி தர மாட்டாங்களா. அப்படி ஒரு காரணம் கஷ்டம். அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தப்பிச்சு கூட அங்கே இருந்து நான் கொஞ்சம் வாசிக்க தொடங்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து பழனியும் வள்ளிட்டு பழகிட்டு பாடிங்க. அப்பா கூட வந்து ஒரு கோயிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்து கொஞ்சம் நான் பண்ண கொஞ்சம். அப்போ நான் படித்தது எனக்கு குருநாதன் வந்து இந்த நம்ம சுசீந்திரம் ராமையா கம்பர்னு ஒரு ஆள் தாத்தா, பெரிய சக்கரவர்த்தி, கார் பிடிச்சாண்டாவது ராஜரத்னம் பிள்ளைக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ராஜரத்னம் பிள்ளை அவர் வாய்ஸாக கேட்டு நிற்கிட்டு அப்படி உள்ள ஒரு பெரிய வைப்பாங்க. எனக்கு தேங்காய் தட்டினது எங்கள் அப்பாவுக்கு இந்த கீர்த்தனைகள், இந்த பெரிய கீர்த்தனைகள் சொல்லி போட்டு எனக்கு இந்த சரிகமாக பயந்துச்சா இந்த கீர்த்தனைகள் எனக்கு இந்த செண்ட வரிசையெல்லாம் போட்டு அவள்தான். அந்த காலத்தில் வந்து சம்பளம் 50 ரூபா கொடுக்கணும். எனக்கு 15 ரூபா, எங்கள் அப்பாவுக்கு 35 ரூபா. ஒரு மாதத்துக்கு கொடுக்க முடியுமா?
10 ரூபாயை பார்க்க முடியாது. அப்போ இத்தவருக்கு அப்படி கொடுத்தாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ வேண்டாம் அப்பாவுக்கு தெரிஞ்சு நான் போகிறேன், அப்பாவுக்கு தெரிஞ்சு வாய்ச்சா போகிறோமே நம்ம கேள்வி நேரத்தில் அப்போவே சரி அப்படி வாங்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நான் லேசாக இந்த பாட்டு கொஞ்சம் லேசாக அப்போ இந்த பாட்டெல்லாம் வாசிப்போம். அப்பா பாட்டெலாம் வாசிப்போம். இந்த பழைய பாட்டுகள் தேராய் பொண்ணு கல்யாண வீட்டுக்கு போனால் கல்யாண வீட்டில் உள்ள பாட்டு பூரா. மற்றபடி அந்த மத்தியானம் என்ன வாசிக்கணும், சாயங்காலம் என்ன வாசிக்கணும், காலையில் என்ன பூவலை வாசிக்கணும், சாயங்காலம் அப்படி ஒரு ராகம் வாசிக்கணும், அதெல்லாம் அப்பா எல்லாம் கரெக்டாக வாசிப்பான். கோயிலில் அதாவது முருகருக்கு என்ன வாசிக்கணும், என்ன ராகம் வாசிக்கணும், அது பிள்ளையாருக்கு என்ன ராகம் வாசிக்கணும், அம்பாளுக்கு என்ன ராகம் வாசிக்கணும், விஷ்ணுவுக்கு என்ன ராகம் வாசிக்கணும், சிவபெருமானுக்கு என்ன ராகம் வாசிக்கணும், நாராயணசாமிக்கு என்ன வாசிக்கணும், இப்படி ஒவ்வொரு சாமிகளுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது, ஒவ்வொரு ராகங்கள் இருக்குது. அதெல்லாம் அப்பா முன்னால் வாசிப்பா. அந்த சோட திவாரணை பண்ணும்போது அதுக்கு ஒரு திவாரணைக்கு அந்த இதுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் தட்டு இதெல்லாம் ஆனந்த பேர்கள் அப்பா நிறையா அதெல்லாம் வாசிப்பாங்க. அவளை மாதிரி நம்ம வாசிக்க முடியாது. சரி இல்லாட்டாலும் கேட்டு நேரத்தில் அப்பா வாசிக்க பார்த்து அப்பா வாசிக்கிட்டு இருந்தேன். அவன் கொஞ்சம் அந்த பழைய பாட்டுகள் இந்த பாட்டுகள் இருந்து சின்ன பாட்டு அந்த பாட்டுலாம் அவன் கேட்போம். சின்ன விளையாட்டு வாக்கில் அப்போ அந்த பாட்டுகள் பழைய பாட்டு தேர மன்மதல்லி இந்த பாட்டுகள்லாம் ராஜன் மகரா இப்படி பாட்டுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ மெயினாக வாசிக்கிட்டு அப்போல்லாம் சில பாட்டுகள் வாசிப்பாங்க, சில பாட்டு வாசிக்க மாட்டாங்க. அப்போ அந்த பாட்டில் ஃபேமஸ்னா கடையனூர் சமூகசுந்தரம் அண்ணாவின்னு அது பெரிய சக்கரவர்த்தி, பெரிய ஞானிஸ்டன். நான் அதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் இந்த பாட்டுகள் வாசிக்கும்போது இந்த அப்போ இந்த படம் இவர் என்ன படம் இந்த அவ்வளோ ராகம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ தான் அந்த ரஜினிகாந்த் அப்படின்னா அவன் தான் அந்த முதல் படம் அந்த படத்தில் தான் அவர் வராரு. ரஜினிகாந்த் முதல் டெல்லி அந்த படம் அவ்வளோ ராகம் படத்தில் ஆமாம் அபஸ்வரமொழி ஏதோ போட்டு வரும்போது அது என்னடா இப்படி சொல்லி நாங்களாம் அந்த காலத்தில் அடிச்சது தெரியாது எங்களுக்கு. அப்போ அதில் பாட்டு பூரா வாங்கிட்டு அம்மா பாடின பாட்டு பூரா சூப்பர் பாட்டு. அப்போ இந்த 7 சுரங்கள் அந்த பாட்டு, அந்த கேள்வி நாயகனே அதிசய ராகம், அந்த ராகமே வேறு, அந்த ராகத்துக்கு பேரே வேறு யாரும் கண்டுபிடிக்கல. 6 சுரத்தில் அந்த ராகமே இருக்குது. அதிசய ராகம் அந்த ராகமாக யாருக்கும் தெரியாது. அந்த 6 சுரத்தில் அந்த ராகமே வாங்கிக்கணும். மொத்தமே 6 சுரம் தான் இருக்குது. அதனால் அந்த பாட்டே இருக்குது. அதில் நிறைய பாயிண்ட் அந்த படத்தில் நிறைய இருக்குது. அப்போ நான் இந்த கேள்வி நான் இந்த பாட்டுகள் எல்லாம் சேர்ந்தப்போ இங்கே தெப்பத் திருவிழா நடக்கும். நம்ம வண்டியூரில் பெரிய தெப்பத் திருவிழா கடைசி வெள்ளிக்கிழமை ரொம்ப பிரமாதமாக நடக்கும். அவ்வளோ கூட்டமும் விளையாட்டு கேரளா எல்லா லைன்லேருந்து கூட்டம். அதுதான் மெயினாக பார்க்க வராங்க. ஒரு நாள் மட்டும் நடக்கும் கடைசி வெள்ளிக்கிழமை. அப்போ நான் தெப்பத்துலேருந்து இந்த 7 சுரங்களுக்கு எத்தனை ராகம் இந்த பாட்டு இருக்குது. இந்த பாட்டை வைக்கும்போது சமூகசுந்தரம் நாய் தச்சோட விழாவுக்கு போயிட்டு வரும்போது தெப்பத் திருவிழா குழந்தை விழா நடப்பான்னு சொல்லி இங்கே நான் இந்த பாட்டு வாங்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அம்மாவா ரொம்ப க்ளோஸு, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பாங்க, எல்லாம் ஜாலியாக பேசாமல் வைப்பாங்க. அந்த லைன் வேறு வீட்டில் சாப்பிடுவார் இருப்பார். நான் வாசிக்கிறது ரொம்ப தெரியாது. அப்போ பையன் லேசாக வாய்க்கான்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க. நம்ம பையன் நான் கூட அவன் நீங்கள் பெரிய வாசிக்கலாம் அண்ணா அவங்க கூட அவன் அதுக்குள்ளே அவன் சின்ன பிள்ளைலாம் அவனுக்கு அவ்வளோ தெரியுமாண்ணா அப்படின்னு. இல்லை நான் சின்ன பிள்ளையிலே பார்த்துருக்கேன் தாம்படலாம் எனக்கு அது 11 வயசு 12 வயசுல எங்கள் சித்தப்பா காளிதாசன் இருந்தாங்க. எங்கள் அப்பா கூட பிறந்த தம்பி காளிதாசன். அவளை அப்போவே 11 வயசுல எங்கள் நான் கூட்டு போய் எங்கே பம்பாயில் விற்கிறவில்லை கூட்டு போய் அப்போவே நாசனம். அப்போல்லாம் அந்த நடந்தாலும் அந்த படம் அந்த பாட்டெலாம் நல்லா இருந்தால் அப்புறம் அந்த ஏனிலேருந்து பொம்பளைக்கு மேலே அந்த ஏனிலேருந்து வாங்கிட்டேன். அப்போ அந்த வெளிநாட்டுக்காரங்க அங்கே வந்துடுறவங்களாம் ரோட்டா விஷயம் தலையெல்லாம் விஷயம்லாம் பண்ணாங்க. அப்போ அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைல ஆமாம் அது அந்த அப்போ அந்த நேரம் ஃபேமஸாக இருந்தது. அதே மாதிரி இப்போ நான் பேருக்கும்போது 81 அது இருந்தது நம்ம இந்த திரைப்படம் ஏகி இப்போ நான் எல்லாம் ஃபேமஸ் ஆகி அதே மாதிரி இப்போ பம்பாய்க்கு நான் ஒரு எல்லா இடத்துலையும் போய் வாங்கிக்கிறேன். கல்யாணவாடி தாராவில் போய் வாங்கிக்கிறேன். அப்போது திரைப்படம் இந்த கமல் படம்னு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குப்பான்னு சொல்லி என்கிட்ட வாங்கிக்கிட்டு நான் அந்த பாட்டு எப்படியாவது வாங்கிச்சிடணும்னு சொல்லி என்கிட்ட நிறைய ரசிகர்கள் வந்து யார் படத்தில் கமல் படம் அதுக்கு அந்த படத்துக்கு அந்த கடைசி கட்டத்தில் பார்த்து அவங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிடுவாங்க. அது ரொம்ப கேஸ்லாம் நடந்து அந்த ஒரு 15 யாரும் எடுத்தான்னு சொன்னாங்க. அந்த கூட யாரும் இல்லை. அவங்க எடுத்து அவர் கேஸ்லாம் போட்டு ரொம்ப இதாகி படம் ஓடணும்னு சொல்லி படம் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் எந்த ரூம்பு எந்த கடைக்கு எங்கே போகணும் தேரே மேரே பீச்சுமே சகாயம் பண்ணலாம் அது எங்கே பார்த்தாலும் தான் கேட்கணும். பம்பாய் எங்கே போய் இருந்தாலும் கேட்கேன். எனக்கு ஒரே வேகமாகிடுது. எப்படியா இந்த பாட்டை வாங்கிக்காம ஒரு நைட்டில் சொந்த ப்ரெஷர் இருக்கும் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவன் வண்டியை எடுத்துகிட்டு ஒரு 2 ரசிகர்கள் நம்மளை கூப்பிட்டு உடனே ப்ரெஷரில் கூட்டிட்டு உடனே இங்கே இருந்தாங்க தேட்டரில். அப்போவுமே அந்த பொம்பளைலாம் வெளியே டிக்கெட் வச்சுக்கிட்டு அந்த கலந்தரமான இருப்பாள் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்துலேயே 500 ரூபாய் 300 ரூபான்னு சொன்னாங்க. 40 வந்த புதுசில் பெரிய இது 81. சரி எடுங்க டிக்கெட் எடுத்து முதல் ஷோ 2ஆம் ஷோ அதுலேயே இருந்து பார்த்து காலமுறையும் மற்றவங்க சாப்பிட்டு போய் அடுத்த அங்கேயும் பார்த்தாங்க. இந்த பாட்டை வாய்க்க விட்டுருக்கலாம்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி செல்லு இந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பற்றியெல்லாம் நம்ம கேட்டு தான் வாங்கிக்கணும். இப்போ எந்த பாட்டு எதுனாலும் போட்டு கேட்டுடலாம். ஒன்று கேட்டு உடனே வாங்கிச்சிடலாம். அப்போ ஒன்றும் செய்ய முடியாது.
தன்னால மண்ணில் ஏறணும், அதை கண்டுபிடிச்சி வச்சுனா தான் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி நைட்டில் ஜமாக்கு போயாச்சு, உள்ளே போயாச்சு, கரகாட்டை இடம் எல்லாம் வெளிநாட்டு புதுக்கோட்டை தஞ்சாவூர் எல்லாம் நிறைய வந்துருக்கு. ஒரு ராஜிக்குட்டி புதுசாக வாங்கிக்காரப்பா அப்படின்னு மேடம் பார்க்கணும். கூட்டம் நிறைய மேலே காட்ட கூட்டம் வேறு, தம்பூர் சேர்த்துக்காரங்க எல்லோரும் வந்திருக்காங்க. அப்படி ரொம்ப இப்போ எல்லாம் நான் நைட்டில் போய் இந்த முத இந்த ஒரு இந்த பாட்டு முத யாரும் வாசிப்பா இந்த வாயில் பாடுவான் அந்த பொம்பளை. அதுக்கப்புறம் அந்த பாட்டு சோக பாட்டு தார இந்த பாட்டு எனக்கு டப்புன்னு மண்டல யாருக்கு இன்னும் நச்சர வேண்டிய அன்னைக்கு விடக்கூடாது. ஏதோ அந்த ஆண்டபடி நம்ம ஒன்றும் படிக்கலை, நம்ம படிப்பும் கிடையாது. அப்பாட்டு நம்ம பெரிய குருநாதர் வச்சுலாம் ஒன்றும் அதெல்லாம் கிடையாது. ஏதோ கேள்வி நேரத்தில் கேட்டு கீர்த்தனமோ ராகமோ எல்லாம் வாங்கிக்கோ. நான் எல்லாம் எல்லோரும் மக்களுக்கு நிறைய சொல்லுதான் வாங்கிக்கிட்டேன், நான் அப்படி வாங்கிக்கான் இப்படி வாங்கிக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்மளோட சக்கரவர்த்தி உலகத்தில் நிறைய பேர் இருக்கலாம். ஏதோ அந்த நாகசுர சத்தம் ஏதோ கேக் வைக்க முருகன் போட்ட பிச்சை தான் நம்ம திறமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராஜிக்கிட்ட ஏன் திறமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. முருகன் ஏதோ முருகன் வந்த அருள் முருகன் போட்ட பிச்சையிலையும் ஒவ்வொரு பகரோடையும் நம்ம எல்லா சாமிக்கும் நிறைய. ஆனால் நம்ம பழனி முருகனுக்கு ஒரு 40 வருஷம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம திருச்செந்தூர் முருகனுக்கும் அந்த விழாக்கு எப்பவும் மேடை கச்சேரி ஒரு 40 வருஷமாக வாங்கிக்கிட்டு இருக்கேன். திருவண்ணாமலையிலையும் கச்சேரி கூட இப்போ வாங்கிக்கிட்டு இருக்கேன். காசிலையும் இப்போ வாங்கியிருக்கேன். ஒரு சின்ன வேண்டுகோள், அந்த தேரைமேற பீச்சுமே பாட்டை லைட்டாக எடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் மட்டும் வாங்கிடுவோம், ரசிகர்கள் வாங்கி பார்த்துருவோம். காலங்கள் நம்ம காலங்கள் எப்படியோ வந்து ஏன்னா அந்த பாட்டை வந்து நீங்கள் வாசி தான் நான் கேட்டிருக்கேன், வேறு யாருமே வாசிச்சதில்லை. நீங்கள் தான் நீங்கள் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் தான் அந்த பாட்டை வாசிச்சிருக்கீங்க நாதஸ்வரத்தில்.
அது ரொம்ப ஃபேமஸாக ஒரே பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு மட்டும் 5000 ரூபா நோட்டா இப்போ பறக்கு. அந்த பாட்டை வந்து நீங்கள் அன்னைக்கு தான் தேட்டர்லேயே கேட்டு முதல்ல மெட்ராஸில் அந்த பம்பாயில் பெரிய ஆச்சரியம். அப்போ வாய்ச்சில் அந்த வேகத்தில் வாய்ச்சிருந்தோம் போய் இப்படி வாசம் பேர் வாங்கி ராஜகுடின்னு தெரியும் வரணும் அப்புறம் பறக்கணும்னு அப்படி ஒரு நேரம் அந்த சின்ன வயசுல அப்போ அந்த வேகத்தில் அது டப்புனு ஏறிச்சு மண்டையில் பண்ணாமல் இப்போ மாதிரி கொஞ்சம் கஷ்டம் பண்ணுங்க இப்போ சொல்லலாம் பார்த்து கேட்டு ஏற்றுவோம். அப்போ டாம் ஏறிக்கிட்டு அந்த ஏன் வயசுல டபான்னு சரி அதெல்லாம் வேலை பகவான் ஏதோ அது சத்தம் நம்ம கையில் நம்ம திறமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ அது சத்தம் கேட்க முடியுமோ வச்சுருக்காரு அதைத்தான் சொல்லணும். முருகன் இல்லாமல் நம்ம சொடல் இல்லாமல் சாமி இல்லாமல் நம்மளாம் ஒன்றும் செய்ய முடியாது, ஒத்தரை வாசிக்க முடியாது. ஆனால் 4 சத்தமும் கேட்கணும். கேட்காது அதுக்குள்ளே பிறந்த 4 எலும்பு தான் இருக்குது, அதை வச்சுலாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏதோ இப்போ எங்கே போனாலும் சரி அண்ணாவியாக செடி போட்டோம். அது பெரிய நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், நம்ம செஞ்ச புண்ணியம் பெரிய புண்ணியம். அந்த காலத்தில் அப்பா வாயில் நல்ல ராகம்லாம் பாடுவேன். அப்போ சாப்பாடு கிடையாதுல்ல, சங்கீதம் தானே சாப்பாடு வந்து சங்கீதம். அம்மா ஒரு கடை அவன் தாலாட்டு இல்லை அவன் பாடிக்கிட்டு இருப்பான். நாங்கள் ஒரு இடத்துல பாட்டு இல்லை நாங்கள் பாடிக்கிட்டோம். அப்பா ஒரு இடத்துல நாங்கள் பாடிக்கிட்டு போய் இதான் சாப்பாடு. வேறு சாப்பாடுகள் இதெல்லாம் முடிந்தாலும் ஒரு சாக்காலும் பார்க்கணும் சோறு போய் இது கிடைச்சா தானே விடுவோம். அப்படி ஒரு காலம் இருந்தது. இப்போ நல்லாயிருக்கும். இப்போ முருகன் எந்த குறையும் வைக்கல. கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை தான் ஆம்பளை பிள்ளை மகன் இருக்கான். அவன் சங்கர் எல்லாரும் அடைமானோடய தெரிஞ்சிருக்கும். என் பையன் தான் சங்கர் வாசிக்க இப்போ அடுத்த பேரன் நாகேஸ்வரம் படிச்சுக்கிட்டு இருக்காரு ஈரோட்டில். அவன் நம்ம பேரை எடுக்கணும். அவன் வர 2 வருஷம் எனக்கு அவன் வரையை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. 2 பேரும் இருக்கான், மகப்பிள்ளை பேரணும் மகம்பிள்ளை பேரணும். 2 பேரும் பாடம் நடந்துக்கிட்டு இருக்கு வாசிக்கிட்டு. அவன் நம்ம அண்ணா சங்கரம் சேலம் சங்கரம் வாத்தியார் அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு வாத்தியார். அவன்லாம் சொல்லிவிட்டு அண்ணா எப்படியா நான் வாங்கி விட்டுருக்கேன்ருக்கா சரி நடக்கிட்டு வரணும். அவங்க வந்து வாங்கி எல்லா மக்களும் நிறைய எல்லா பிள்ளையும் நல்லா வாசிக்கணும். கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருப்பாங்க. சில நேரம் இப்போ நம்மளே இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அப்புறம் ராஜகுட்டியானாவே அப்படி வாசிக்கான்னு சொன்னாங்க. நான் படிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. ஒவ்வொரு பிள்ளைகள் எப்படி இல்லாமல் வாசிக்க நம்ம தானமே போட முடியாத நிலமெல்லாம் ஒருத்தங்க வடநாட்டில் வாங்கிக்காங்க தென்னாட்டில் வாங்கிக்காங்க இருக்குது. நமக்கு ஒரு ரசிகர் கூட்டம் ஏதோ நமக்கு ராஜகுட்டியானாவுக்கு தான் மாமூலாக இருந்தாலும் சரி நம்மளை கண்டவங்க சிரிப்பாக வைக்கப்படணும். நான் மாமலை சிவான கல்யாணத்துக்கு வாங்கியிருக்கேன். அவர் தம்பி நடராஜனை நிகழ்ச்சி கல்யாணத்துக்கு வாங்கியிருக்கேன். பெரிய பெரிய கல்யாணம் மெட்ராஸில் ஏகப்பட்ட பெரிய பெரிய நாடகாரங்க வீட்டில் எல்லாம் பெரிய பெங்களூரு புட்ராஜன் பெங்களூர் எடுத்த ஒரு 11 சென்ட் மேலே இருந்துட்டு முதல் நான் தான் வாங்கிச்சேன். எனக்கு இடத்துல ஏங்கிசி அண்ணா வாங்கிச்சாரு. அதெல்லாம் எந்த கச்சேரினாலும் நமக்கு ஒரு சீட்டு ராஜகுட்டின்னு ஒரு சீட்டு வச்சுருக்காங்க. அது பெரிய பாக்கியம். அது எவ்வளோ பெரிய கச்சேரி எல்லாம் குமரன் யார் வந்தாலும் சரி அண்ணா வாங்கண்ணா வணக்கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு பெரிய பாக்கியம். ஒரு நாசகாரர் அம்மன்ட்ட கோவப்பட்டு வருத்தப்பட்டு இஞ்சி பிடி அது யாருன்னு பேச மாட்டாங்க. என்னைய கடவுள் கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் பேசுறாரு. அதெல்லாம் ஒரு ஜாலியாக அதெல்லாம் உண்டும். அப்படி நம்ம எந்த நாசகாரத்தையும் எதுவும் இருக்கிற எந்த தவக்காரர் இருந்தாலும் சரி நம்ம கூட ஜாலியாக தான் ராஜமலை வளர்ச்சி. அவங்க நம்ம கிராமிக்கல் நம்ம நெய்யானிமலை லைன் வேறு இருந்தாலும் கிளாசிக்கலில் உள்ளவங்க நம்மகிட்ட ரொம்ப இதாக தான் பழகுவாங்க. அந்த அம்மா சிவானி அம்மாலாம் ரொம்ப பெரிய அவங்க தான் எனக்கு இந்த பட்டத்துக்குலாம் ரொம்ப பேசி மாமலை சிவானங்கள்லாம் போய் என்ன ஐயா யாராக இருக்குது கலைமாங்க பட்டம் கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் தெரியாது. நம்ம என்ன ஐயா வந்தவங்க போனவங்களாம் பிடிக்க எல்லாம் போய் இவர் என்ன ஐயா செய்யறாரு இவருக்கு பலகாரம் வாங்கிக்கிட்டு இருக்காரு வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சர்வீஸுக்கு ஒரு வயசுக்கு இது பார்த்து கொடுக்கணும் ஐயா. நான் கோவத்தில் மெட்ராஸில் வாங்கிட்டு உடனே ஈழ்ச்சி நாடகத்தில் வேண்டாம்னு போட்டோம். அவர் சச்சி அந்த அம்மா இருந்தாங்க தேவான இருந்தார். இல்லைண்ணா எல்லாம் செய்யணுன்னாரு. இல்லை அவனை நீ என்னவும் செய்யலான்னு சொல்லி போட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னதான் அவங்க தலைமையில் தான் போகிற இந்த அவள் எல்லாருக்கும் வந்து தந்தாங்க. சரி அது எல்லாம் ஒன்றும் பரவாயில்லை. நம்ம பகவான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். இன்னும் போகிற காலமும் எப்படி வச்சுக்கிட்டு. நான் வந்து நிறைய நாதஸ்வர கலைஞர்களை சந்திச்சிருக்கேன். பார்னரி காளிதாஸ் அண்ணன், மருங்கன் அண்ணன், அப்புறம் இப்போ முத்துக்குமார் அவங்களா இருக்கட்டும். நிறைய நாயனகாரங்கள் வந்து பார்த்து பேசியிருக்கேன். டவுன் மணிகண்டன் அண்ணன் அவங்க எல்லாருமே சொல்லது என்னன்னா இப்போ ஆர்டினரி காளிதாசன் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ராசுகுட்டி அண்ணாவி தான் எங்களுக்கு எல்லாமே. அவர் வந்து வாசிச்சு அவங்க இல்லை அவங்க அப்படி சொல்லுதாங்க. இல்லை அவங்க திறமை பிழைக்கிறதுக்கு ஒருத்தர் எல்லாம் ராசுகுட்டி அண்ணாவி மாதிரி ஒரே மாடலில் வாசிக்க முடியாது. அது ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு மாடலில் இருக்கும். அக்கா அவங்கள்ட்ட திறமை இல்லைன்னு இல்லை. அவங்க அந்த வேற ஒரு மாடலில் போய் நம்ம ஒரு வேற ஒரு மாடலில் வாசிப்போம். கேட்டால் அப்புறம் அவங்க அப்படிதான் சொல்லி அவன் தெரியாது சரி அவங்கள்ட்ட வாங்கி கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க. யார் கேட்டாலும் அப்படிதான். அவங்க மாமலை சொல்லுவாங்க நான் அண்ணன் வேட்டைக்காக சொல்கிறேன் செய்வாங்க. அவன் பாடி வேற பாடிங்க நம்ம பாடி வேற பாடி சொல்லுவாங்க. இது யாருக்கே அதான் என்ன பிள்ளை நல்லா வாசிப்பாங்க. எல்லாரும் காங்கிரஸ் வாங்கிட்டாங்க மணியன் வாங்கி எல்லாரும் அவங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு நினைப்பு. சரி சரி அது ஒரு பெரிய பாக்கியம் தானே. அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுறதுக்கு இந்த வாக்கு பெரிய பாக்கியம். நான் தான் பெரிய பண்ணி செஞ்சுருக்கணும். சரி அவங்களாம் சரி நம்ம அண்ணா சரி நம்மளை மெயினாக வச்சுருக்கும் போது இப்போ நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கடமைப்பட்டவனா இருக்கேன்.
ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதை பற்றி. மருங்கண்ணன்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அண்ணன் ராசுகுட்டி அண்ணன் ஒரு சபையில் நின்று அவர் வாசி தானே கேட்டாலே எனக்கு ஒரு பெரிய இது அப்படி சொல்லுவாங்க. நல்ல வாய்ப்பார், அவர் நல்ல வாய்ப்பார். ஆனால் அவர் வந்து உங்களை வந்து ரொம்ப ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்தில் அது நம்ம தவில் மேலே போக ஒரு அன்பு அண்ணன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ராசுகுட்டி அண்ணாவி கிட்ட போய் தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அண்ணாவி கூட வாசிக்கும் போது தான் எனக்கு வந்து சில இடங்களுக்கு சில ஐட்டங்கள் சில பாட்டுகளுக்கு சில தனித்தங்கள் இருக்கும். இப்போ மன்னவன் வந்தாடினா அதுக்கு தகுந்த தட்டி தங்கடத்தை அவங்க சொல்லிடலாம் கண்டுபிடிச்சி நம்ம கூட ரொம்ப செட் ஆப்பெல்லாம் வாசிக்கணும். தென்னாலும் அப்படி வாசிக்கணும், அண்ணாவி கூட ஜேவிஞான பாட்டு இப்படி வாசிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு ஐட்டங்கள் தகுந்த அதெல்லாம் கூட வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி நல்ல ஞாபகம் இல்லாமல் வாசிக்க முடியாதுல்ல. அதுக்கும் ஒரு தானே லெவலு கரெக்டுனா தான் கரெக்டாக வாங்கிக்க முடியும். அன்பு வாசிக்காதுன்னு சொன்னால் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருந்தால் தான் வாசிப்போம். நானும் அண்ணாவே சமைக்க முடியும். சமாஸ் பல அன்பு பரவாயில்ல அப்படின்னா இல்லை, அது தெரியும் போது நம்ம சமைக்கத்தானே இருக்குது. தெரிஞ்சவங்களும் சமைக்க முடியும், எல்லாத்துக்கும் சமைக்க முடியும். சில பேர் தெரியாமல் இருப்பாங்க, அவன் நம்ம சொன்னால் அவனுக்கு யாராவது சரி இப்படி போட்டு நடக்கட்டும் வச்சு ஒரு பேத்துன்னு சொன்ன மாதிரி எல்லோரும் ஒரு பேத்து மாதிரி நம்மளும் ஒரு பேத்துக்கு போக வேண்டிய இடமே இருக்குது. கரெக்டாக வாசிக்கணும். அண்ணாவை எப்படி கரெக்டாக வாசிப்பா, நம்மளும் அதே மாதிரி கரெக்டாக வாசிக்கணும் போகணும். அதெல்லாம் அன்புட்டாங்க. நீ நம்மளோட அவளும் மேலே இருக்காமட்டா தவிர அண்ணா கூட வாங்க மற்றவங்களும் அதுக்கு நம்ம கூட வரைக்கும் பயப்படுவாங்க. சே அவளால் கூட இப்போ நம்ம என்ன தப்பாக வாசிப்பா, என்ன திறப்பா, என்ன வாசிப்பா, நம்ம உண்டாந்து சப்பளை அப்படி நிறைய தவிர நம்ம கூட வந்துட்டு வாசிக்காமல் பெரிய நல்லா வாசிப்பாங்க. வெளியே போகிறாங்க வாங்கி நொறுக்கு நொறுக்கு கொழுத்து படிச்சிருவாங்க. அது நம்மக்கிட்ட வந்து தட்டதே கிடையாது. சரி என்ன தப்பு அவள் கிட்ட போயிருக்கு இதாக இப்போ என்ன செய்ய ஆனால் கேட்டாங்க. ஐயா நான் நாயசம்லாம் கையில் வச்சுருக்கேன், அருவாள்லாம் கையில் வச்சுருக்கேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அதுவே சொல்லிடலாம் போகிறேன். இது சும்மா நீங்கள் என்னாவே இப்படி நம்ம அவங்ககிட்ட இருந்துச்சு. அவங்க மறுவாய் அது அவங்க மறுவாய் இருக்கிற பாசம் இருக்குது. அதுக்காக எல்லா பிள்ளைகளும் வாங்கிக்கணும்னு சொல்ல முடியாது. எல்லா பிள்ளைகளும் நல்லா வாங்கிக்காங்க. இப்போ எல்லோரும் பயப்படலாம் இப்போ ரஜினி முருகன் இப்போ அவங்கெல்லாம் வருவாங்க. எல்லாம் ரஜினி முருகன் இந்த இப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் தைரியமாக வாங்கிப்பான். அன்பெல்லாம் சரி அண்ணா வாங்கி கொஞ்சம் தைரியமாக கொஞ்சம் ஒரு சில தவிர எல்லாம் வாங்கிப்பாங்க. வாங்கிக்கிறது நம்ம கூட பாட்டு வாங்கிக்கிறதுக்கே கொஞ்சம் பயந்து தான் எங்கேயும் போயிருவோம் அங்கேயும் போயிருவோம். அப்படி ஒன்று மனசுக்குள்ளே ஒரு நினைப்பு எல்லாம் கரெக்டாக செய்யணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் ஒரே இருந்தாலும் ஒரு 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 மாறு ஒரு ஊருக்காக போகிற தொட்டுக்கிற விஷயம்லாம் கூட நிறைய கட்சியை வச்சுக்கிட்டு திங்கவும் முடியாமல் ஒன்றும் செய்ய முடியாமல் ஆனால் அசிங்கத்தையும் வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாதுல்ல. குறைய இருந்தாலும் விஷயோட இருந்தால் அது உள்ளே போகும். 2 இட்லி தினாலும் ஒரு இது இருந்தாலும் மலாடி இருந்தாலும் ஒரு விஷயோட போனால்தான் அது சாப்பிட முடியும். அந்த மாதிரி தான் இது சங்கீதம். சப்பளை சாப்பாடுனா நல்லா இருக்கா இல்லை யாரும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாத்துக்கும் நல்லது. அப்போ நம்ம பெரிய இங்கேருந்து மலையிலேருந்து குதிச்சாலாம் தெரிஞ்சுக்கிட்டா ஒன்றும் கிடையாது. எல்லாம் அவர் இப்படி வாசிக்காரு, இவர் இப்படி வாசிக்காரு, கார்பிடிச்சி எப்படி வாசிக்காரு, ராஜரத்னம் எப்படி வாசிக்காரு, இல்லை சிவானா எப்படி வாசிக்காரு, அவர் ரொம்ப இளங்காரன் எப்படி வாசிக்காரு, எல்லோரும் வாழ்க்கையை ரொம்ப பார்க்கல. அப்போ நம்ம வந்து பின்ன எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நம்ம கேட்டு வாசிக்கிறது தெரியும் வச்சு யாருக்கு தெரியும். 72வது ராகம் ரசிக பிரியான்னு ஒரு ராகம். அந்த பக்கம் ராகம் கிடையாது. 72வது காரணம் சும்மா கேள்வி நேரத்தில் கேட்டது. ஆனால் அருள் செய்ய வேண்டும் மையா அந்த காரணம் வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி வாங்கிச்சோம்னா அது கேட்டுனேன். இது நான் எங்கே போய் எந்த நேரம் போய் படிச்சிருக்கேன். இப்போ தான் ரிலீஸ் ஆகி எல்லோரும் வாங்கிக்காங்க. பெரிய வடக்குள்ள நேசம்லாம் வாங்கி இப்போ இங்கே உள்ள பிள்ளைகள் வாசிக்கணும் தெரியாது, எல்லோரும் வாங்கிக்காங்க. ரசிக பிரியான்னு ஒரு ராகம். அது மாதிரி நம்ம கேட்டு தான் கேள்வி நேரத்தில் தான் மேலும் வாசிக்க. நம்ம பாடம் பண்ணின்னு ஒன்றும் செய்யலை. அது பகனோடைய ஒரு அருளும் அஞ்சம் சரஸ்வதியோட ஒரு அருள் தான் அந்த நாசனம் தன்னால் கேட்கணும். அந்த முதல்ல பணிக்கு ரொம்ப வேணும்ன்றேன். இந்த சங்கீதத்தில் வந்து எவ்வளோ பெரிய சக்கரவட்டம் நானாக இருக்கட்டும் எவ்வளோ இருக்கட்டும் ராஜத்தமிழ் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இருக்கட்டும் நான் தான் பெரியவங்க நினச்சிட்டாங்க. அதோடு முடிஞ்சுது. அந்த நாசனமும் கேட்காது, வாய்ப்பாட்டு வராது, ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டில் இருக்கணும். எவ்வளவோ இருந்தாலும் இன்னும் படிக்கணும் எனக்கு. நம்ம சொல்ல முடியாது பற்றிலாம் நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாம் செஞ்சிருவேன், நான் பெரிய ஆள் அப்படி அந்த மனசுக்குள்ள அந்த நினப்பு வந்த அன்னைக்கே எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த பணிவு இருந்தால் தான் இந்த சரஸ்வதிக்கு பிடிக்குமே தவிர இந்த அங்காரமாக நினைச்சா அவளே பார்ப்பா எப்போ இது ரொம்ப பெரிய தோல்நிலை. அப்போ நம்ம பூப்புற ஒதுக்கிட்டு தன்னால் ஒதுக்கிடும் அல்லவா அவளுக்குள்ள பழக்கம் அப்படி சரஸ்வதி அந்த பணிவு இருந்தால் தன்னால் அவன் போவானா. பெரியவாள்லாம் பெரிய ஆளுகள் சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. ஏய் முதல்ல பணிவு நடக்க தெரிஞ்சுக்கடா, எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், பெரிய வாழ்கிட்ட எப்படி பேசணும், சின்ன வாழ்கிட்ட எப்படி பேசணும், எப்படி போகணும் வரணும், அதெல்லாம் பார்த்து செய்யணும். நீ வாசிக்கிறது படுறது இல்லை அப்படின்னா தான் அந்த சங்கியம் யாரும். அப்போ நம்ம சின்ன பிள்ளைகள் கைகட்டில் நின்று நிறைய பணிவடைகள் சித்தாளெல்லாம் எங்கேனாலும் போய் நடந்து போய் என்னென்ன வாங்கிட்டு வரணும், என்னென்ன செய்யணும், அவங்களுக்கு வேலைக்கு போகணும், கல்வி போகக்கூடிய இடத்துல அந்த காலத்தில் இருந்தது. அது நம்ம அப்பா நம்ம குடும்பம்னா நமக்கு ரொம்ப அளவு தெரியல. சின்ன பிள்ளைகள் நிறைய செஞ்சுருக்கோம்ல, கஷ்டப்பட்டுருக்கோம். சரி இப்போ அப்படி பார்த்தா அவ்வளோ கஷ்டம்லாம் ஏன் மக்கமாக இருப்போம். குடும்பம் இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்னு தெரியாது. நம்மள மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு என்ன இந்த வாழ்க்கையில் ஏதோ அப்பா கூட இருக்கோம், வைக்கம் போகிறோம், நடந்துகிட்டு இருக்கோம், ஏதோ கேட்டு வாசிக்கும் போகிறோம் வரோம் அப்படின்னு சொல்லி அப்படி போயிட்டு. காரக்குறிச்சி அருணாச்சலம் ஐயா ராஜரத்னம் பிள்ளை அவங்களோட உங்களோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள்.
ராஜரத்னம் பெரிய அண்ணாவி. அப்போ டிஎன்ஆர் ராஜரத்னம்னா அவர் சினிமாவில் நடிச்சிருக்காரு, சினிமா படத்தில் நிறைய வாங்கியிருக்காரு. ராஜரத்னம்லாம் பெரிய உலகத்தில் சக்கரவர்த்தி இல்லை, நாகேஸ்வர சக்கரவர்த்தின்னு முதல்ல வாங்கினது ராஜரத்னம் இல்லை. அவர்கிட்ட படிக்கிறதுக்கு சிஷியனாக கார்குடிச்ச மாமா இங்கேருந்து அவங்க ஒன்று சேர்த்து அவர் சிஷியனாக தான் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. மாடு மேய்க்கையிலேருந்து அங்கே போகிறது, வேலை பார்க்குறது, அண்ணாவி கால் பிடிக்கிறது, கை பிடிக்கிறது, வீட்டில் சோறு போடுறது, வேலை பார்க்குறது. அது அவரு கூட சேர்ந்து எங்கள் சித்தப்பா ஒரு ஆள், இந்த பழவூர் வந்து நடேசன் பண்ண ஒரு ஆள், அவரும் ராஜரத்னம் போய் படிக்க போயிருந்தாங்க. இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. எப்போமா ஒரு நாள் என்ன வச்சு அவரு வாசிக்கிட்டுனா கேட்டுக்கணும், கூட கட்சி பாம்பு கோயிலில் வாங்கிக்கும்போது கேட்டுக்கணும், கேள்வி கேட்டால் படிச்சுக்கணும். அவர் சொல்லிலாம் கொடுக்க மாட்டார். இப்படி வாங்கி பார்த்துக்கிட்டுக்கணே அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான். அதில் கார் குடிச்சாங்க ரொம்ப பணிவு, அதான் சொல்லுவாங்க. அந்த பணிவு தான் அவருக்கு இப்படி சொல்லிவிட்டு அண்ணா எப்போ வரான்னு பார்த்து சாப்பிட கூட மாட்டார். இப்படி கேட்டு கூடயே குடிச்சிட்டாரு மாதிரி வாடா அதுக்கு கூட்டு. அவர் எப்பவும் ஜம்முன்னு நல்லா போதை ராஜரத்னமில் கிட்ட உத்தரவு ஒன்று கலெக்டர் இருந்தாலும் பேச முடியாது. போய் அவனுக்கு தெரியான்னு சொல்ல முடியாது. அப்படியே ஒரு சைஸு யாரும் அவர்கிட்ட பெரிய அப்படி அப்படி வாங்கிச்சிருக்காரு. ராஜரத்னம்ல மைசூரில் அந்த ராஜா சிம்மாசனத்துலேயே போய் உட்காந்துருக்காரு. அப்படி இல்லை ஒரு கதை. அவர் வரலாறு கதை நிறைய இருக்குது அவர் கதை. ஆமாம், அப்படி அரண்மனையில் வாங்கியிருக்க ராஜரத்னமில் கொண்டு போயிருக்காங்க. அப்போ நைட்டில் எல்லாரும் படுத்து கிடக்கும்போது சித்தாள் எல்லாம் படுக்கும்போது இந்த ராஜா உட்காந்துருக்காரு. அதில் போய் நம்ம ஒரு மட்டும் உட்காந்து பார்த்துருமாடா நைட்டில் படுத்துருக்கும் போது எப்படியோ எழுப்பி உட்கார முடியுமா? சென்னை பண்ண யாரும் நீ வா போவோம் பார்க்கணும். நைட்டில் 11 மணி மேலே சித்தாளை கூட்டிகிட்டு இவ்வளோ மாதிரி இப்போ சித்தாளை கூட்டிகிட்டு அந்த போய் லேசாக பார்க்கணுங்க. சுற்றி பார்த்துருக்காங்க. 4 பக்கத்தில் 2 பக்கம் அந்த பக்கம் போகிறோம், சேர் இந்த பக்கம் சேர் பெரிய பெரிய சொல்ல ராஜா சிம்மாசனம் அதில் மேலே பூ போகிறேன் யாரும் வரான்னு பார்க்க நான் பூ போல போய் உட்காந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த நைட்டில் இந்த அவங்க இந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு மந்திரியும் ராஜாவும் அப்போ அந்த நாட்டில் நைட்டில் அவங்க கிளம்பி வருவாங்க. இந்த சுற்றி நாட்டில் என்ன நடப்பு எப்படி என்ன நடக்குன்னு பார்க்கறது. அப்படி இருக்கும்போது ராஜா சட்டம் போடாது மந்திரிக்கு சொல்லி பேசாமல் எடுத்து பிடிச்சி இப்போ இவர் யார் ராஜரத்னோட நாசுரகார் சரி உட்காந்து இப்படி லேசாக உட்காருவாங்க. யார் பார்த்து இப்படி லேசாக போய் உட்காருவாங்க. ராஜரத்னம் இல்லை எங்கள் அப்பா சொல்லுவாங்க அந்த கதையை. அதானே உட்காரு சரி உட்காரு அதான் இங்கே இருக்கு வெளியே நின்று 2 பலே சபா உட்காரும் ராஜா மைசூர் ராஜா இல்லை தெரியாமல் உட்காந்து வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை ராஜரத்னம் பிள்ளை தான் இரு வெறும் 2 மணி தான் அவர் பேர். மைசூர் மகாராஜா கொடுத்தது தான் ராஜரத்னம். காலம்புரா அந்த தோடி இதெல்லாம் வாங்கி அவர் காலிலே போனிட்டார் ராஜா ராஜரத்னமில் காலில் உண்டு. இன்னும் இருந்து ராஜரத்னம் பிள்ளை அது மைசூர் மகாராஜா கொடுத்தது தான் அவருக்கு இந்த பட்டம் ராஜரத்னம் பிள்ளை. அப்படி வாங்கிட்டார். அவர்கிட்ட சிஷியனாக வேலைக்கு போய் தான் கால் குடிச்சாண்டாங்க. அதை படித்து அதே மாதிரி அவர் கொண்டாட்டி அதாவது ராஜரத்னம் பிள்ளை அவங்க வீட்டு அந்த அம்மா அவங்க மனைவி இவர் ஒரு நாள் நாகேஸ்வரத்தை வாங்கிட்டு நாகேஸ்வரத்தை வச்சுட்டு போயிட்டாரா. சரி நம்ம பொருள் கடிச்சோட அருணாச்சலம் இதா லேசாக அதை பார்த்துட்டு கட்டி வைடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதனால் இவருக்கு லேசாக எடுத்துருந்தாங்க. எங்கள் காமிச்சோம் அண்ணாவி நாசம் லேசாக எடுத்து பார்ப்போம்னு சொல்லி லேசாக எடுத்துட்டார். வாய்ச்சி போகணும் அண்ணாவி தான் நம்ம கூட பழகிட்டு ஒன்று சொல்ல மாட்டோம். வாய்ச்சியை விட்டு ஒன்றும் சொல்ல மாட்டேன்ல சரின்னு அது அந்த சிவாயை வச்சுட்டு வாய்ச்சி கொஞ்சம் அவர் வாய்ச்சில் ஆட்டி விடுத்தாரு உடனே ஆட்டுறாங்க. அதனால் அந்த அம்மா திரும்பி பார்க்காம அந்த பாலை கொண்டு வச்சுட்டு இருந்தாங்க பாலை குடிக்கும் அது சொல்கிறேன். அதை அங்கேருந்து முகத்தை கழிச்சிட்டு அவர் ராஜரத்னம் அங்கேருந்து வராரு. இது நான் யார் அம்மா நான் அருணாச்சலம்ல எனக்கு தெரியல அவர் அவன் வாங்கிச்ச மாதிரியே வாங்கிடுவான். அதெல்லாம் ராஜரத்னம்ல கைது அதெல்லாம் மேலே சவாஸ் என்னடி உலகே கண்டுபிடிக்க முடியலையா அப்படியே நான் வாங்கிச்ச மாதிரியே வாங்கிக்கேன் அப்படிலாம் அவர் கதையில் நடந்திருக்கு. அது போல பெரிய வித்தானாகி அவர் பணிவிடலை அவர் வாய்ச்சிக்காத கார் குடிச்சாண்டாகி வாய்ச்சிக்காத இடமே கிடையாது. ராஜரத்னம்ல போய் சில இடங்களில் வாய்ச்சி மாதிரி இடத்துல வாங்கிக்க மாட்டார். அந்த ஃப்ரெண்ட்ஸில் பட்டினார் ஒன்றும் சொல்லவும் முடியாது. அவர் பணத்தெல்லாம் கொண்டு கொடுத்து பேரத்தில் ஒரு வீட்டில் கொண்டு வண்டியில் கூட விட்டு வரணும். அப்படியே ராஜரத்னம்ல இது அவர் எந்த இடத்துலலாம் வாசிக்காம இருந்தார் அந்த இடத்துலலாம் போய் ஜம்முன்னு வச்சு நைன்னு வச்சு நச்சு அந்த சின்ன சிறுகளி அந்த பாட்டு நிறைய வாங்கி போகிறாரு கார் குடிச்சாண்டாகி. நம்ம நையாண்டியில் இப்போ நாமெல்லாம் ஒரு சின்ன ஃபேமஸு ராஜ்குட்டானாகி பாட்டு வாங்கிக்கிறோம். இதே மாதிரி கார் குடிச்சாண்டாகி பாட்டு பெரிய ஃபேமஸ். அந்த ஞானம்லாம் எதுவும் தெரியல நமக்கு. அவளை அப்படி வாசிப்பாங்க. நெல்லை மாவட்டமில் பாட்டு அவ்வளோ பாட்டு வாசிப்பாங்க. கார் குடிச்சாண்டி மாமா வாசி நம்ம எல்லாம் கேட்டு அப்பான்னு சொல்லியிருக்கான். இந்த ஒன்று சொல்லி நிறைய பாட்டுகள் வரும். சின்ன சிறுகள் நிறைய பாட்டுகள் வாசிப்பாரு. சொல்லுவேன். நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா அவங்கள? ஆமாம் பார்த்து சின்ன பிள்ளை விவரம் தெரியாது. ஏன்னா நான் பார்த்த முகம்லாம் ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஒரு 10 வயசு ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கும். நம்ம அந்த திருக்கோவில் கோயிலுக்கு இப்போ 5ஆம் தலாக்கு டிவிசிலேருந்து எப்போவும் 5ஆம் தலாக்கு பதிவாக வருவார் சுந்தரமுரு. ஆமாம் வருஷந்தோறும் கல்லாக்கு. அப்போ நம்ம கீழே பக்கத்தில் எங்கள் மாமா தான் கோயில் வேலை பார்த்துருக்கலாம். நான் சொல்கிறேன் எங்கள் மாமா எங்கள் அப்பாவுக்கு கூட பிறந்த அக்கா வீடு தான் அங்கே இருக்குது.
அவங்க தான் கோயில் மேடம். அப்போ அங்கே வந்து இருந்து சிவாடிலாம் கொடுப்பாரு, பேசிக்கிட்டாங்க. மற்ற இந்த சாப்பாடு இந்த குழம்பு சாப்பிட்டுட்டாரு அங்கே வந்து இருப்பார், பேசிக்கிட்டு அப்பா அப்பாட்ட அத்தா மச்சன்னு பேசி அதான் அண்ணா தண்ணாச்சும் போடுவான். அப்போ நான் மாமா மாமான்னு அடிச்சுன்னு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது சின்ன பிள்ளையில. அது பெரிய கடல், அவங்கெல்லாம் பெரிய பெரிய மகான்கள். நம்ம அந்த மாதிரி எப்படி ஏதோ அதெல்லாம் வந்து ஒரு பாக்கியம் போன கிடைக்கலாம். இன்னைக்கு வந்து அவங்களோட காரக்குறிச்சி அருணாச்சலம் அவங்களோட ஃபங்க்ஷனில் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க? ஆமாம், வாங்கியிருக்கோம். எனக்கு ஆசிரமம் தந்துருக்காங்க. அது நூற்றாண்டு விழாக்காக வாங்கிச்சேன். பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்துருந்து முதல்ல ரெண்டாவது அவர் இந்த அவர் பெரிய பேரண்ட்ஸ் அவர் சொல்லி என்னை காப்பாற்றின தெய்வம் இந்த தரிசன வகுப்பு ஐயர்வாள். ஆமாம், பெரிய பெரிய ஞானேஷ்ணன். ஒரு 150 ராகம் 150 கீர்த்தனை வாயில் பாட முடியாது. அவர் தான் நான் ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடக்கும்போது இந்த 82 ஆமாம் 82 நினைக்கிறேன். அந்த ஆக்சிடென்ட் ஆகி கீழே வந்து மண்டெல்லாம் உடஞ்சி அது பெரிய இதாக இருந்துச்சு. அப்போ நம்ம அந்த ஐயர்வாள் தான் நம்ம தரிசன வகுப்பு ஐயர் தான் டாக்டர் மகாதேவ ஐயர்னு பேர். அவர் அப்படியே டிவிலாம் வருவார். பெரிய ஞானிஸ்தான். மிருதங்கள்லாம் வாசிப்பார். 10 மிருதம் தான் அங்கே மிருதங்கள்லாம் படித்தார். இப்போ நம்மளாம் பெரிய ஆளாகி என்னை காப்பாற்றி இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறது காரணமே அவர் தான். அவர் இப்போ தான் போன வருஷம் தான் இப்போ 6 மாதம் தான் காலமாயிட்டார். மகாதேவ ஐயர்னு டாக்டர். அந்த மாதிரி அவர் தான் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தந்து நூற்றாண்டு விழாவுக்கு காய்பிடிச்சி சொன்னார். விழாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை தந்து ரொம்ப கௌரவப்படுத்தி ராஜிபுட்டி நம்ம ராகம்னா ஒவ்வொரு ராகமாக சொல்லுவார். காஞ்சி பட்டு விடுச்சு அந்த பாட்டெலாம் ராஜிபுட்டி அப்படி கேட்கணும் இப்படி கேட்கணும் இப்படி ஒரு பாட்டு பெரிய ரசிகர். அப்பெல்லாம் ராகமும் வாயிலே சொல்லுவார். பிராமசன் அந்த மாதிரி நல்ல வசதி. இப்போ அவங்க குடும்பத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. ஒன்றும் சொல்ல முடியாது. ரொம்ப வருத்தம் தான். இது நமக்கு ஒரு பெரிய இழப்பு. மேலக்காரன் சங்கீதக்காரன் ராஜமலைக்காரங்களுக்கு ரொம்ப இழப்புங்க. நிறைய தகவல் அவர் தான் கூப்பிட்டு போவார். எல்லாம் முடிஞ்சிட்டு சரி பண்ண பார்க்கணும். ஒரு நாதஸ்வர கலைஞர்களுக்கு வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க? உங்களோட அனுபவத்தில் எது நாதஸ்வர கலைஞர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று? முக்கியம் நான் சொல்ல நாதஸ்வரக்காரனாக இருந்தாலும் சரி எந்த சங்கீதக்காரனாக இருந்தாலும் சரி முதல்ல பணிவு. அந்த பணிவு நடைமுறைகள் சரியாக கொஞ்சம் நட்டால் இந்த சங்கீதம் அதோட இல்லை. அந்த நான் சொல்லிட்டு மாதிரி நம்ம ஒரு பணிவு அது எப்படி கேட்கு என்ன இருக்குது நம்ம இலட்சியமாக நினச்சிக்கிட்டு எல்லாம் வாய்ச்சா எல்லாம் கேட்க சரி தாய் இது அது தெய்வமாக நினச்சி வச்சுருந்து தெய்வம் மாதிரி வச்சுருந்தா தான் அது கேட்கும். அது தன்னாலே கேட்கும். சரி அவன் இருக்குது சைஸை பார்த்து அதை தன்னாலே அது கேட்கணும். ராஜ் அந்த கையை காமிச்சார் இந்த கையை காமிச்சார் பாட்டு கேட்கு எப்படி கேட்கு நானே கேட்கு தன்னால கேட்கு. இதை மாதிரி முதல்ல தெய்வ பணி கொஞ்சம் பகவானுடைய ஒரு சில பேர் சாமி கும்பிடுவாங்க, சில பேர் கும்பிட மாட்டாங்க. அதை பற்றி நான் சொல்ல வரல. நம்ம செய்யும் தொழிலே தெய்வம்னா அதனால் சரஸ்வதியை ஒழுங்காக வச்சுக்கிட ஒழுங்காக பார்த்துக்கிட நம்ம குளிக்க வைக்க சுத்தமாக இருக்க வைக்க போக அதில் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த பணிவு இருக்கணும். யாரை பார்த்தாலும் பணிவாக பேச அன்பாக பேச செய்யணும். சங்கீதம் வரும். எந்த செக்ஷனாக இருந்தாலும் சொன்னால் சங்கீத செக்ஷன் சொல்லுங்கள். அந்த பணிவு இருந்தால் தான் இங்கே உள்ளே போக முடியும். இல்லைன்னா அவுட் ஆகும். ஒன்றும் செய்ய முடியாது. இந்த போட்டி மேளம் நடக்கும்ல? ஆமாம், முன்னாடி நடந்திருக்கு, இப்பவும் நடக்குது. அப்போ நீங்கள் வந்து உங்களோட ஆரம்ப காலத்தில் வந்து போட்டி மேளத்துக்கு போகும்போது வந்து போட்டி மேளம் வச்சது நம்ம தான் முதல்ல ஆரம்பித்தா. போட்டி மேளம் நாங்கள் என்ன சொல்லுங்கள் அப்போ ஆளுக்கு 2 பாட்டு வாய்ச்சி காலங்களுக்கு திறமை அப்படி தான் இருக்குது. நேரம் இருக்குது நேரம் நெஞ்செடுத்து அந்த அப்படிலாம் சண்டை இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்தா பைத்தியம் பாட்டலுக்கும் பைத்தியம் இப்படிலாம் போட்டி எனக்கும் அந்த காலத்தில் ஒரு நெடியெல்லாம் எல்லாம் நடந்தது. நான் பார்ப்பேன் சரி சில கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு சில ஒரு நாள் போதுமா இப்போ நான் பாடலுக்கு சொல்லி அம்மாட்ட வாங்கிட்டு அம்மாட்ட வெளியே வந்துடுவேன். அப்படிலாம் நிறைய நடந்திருக்கு அந்த காலத்தில். இப்போ போட்டி போட்டு இப்போ ஒன்றும் கிடையாது. அவங்க சத்தம் கொடுத்து கேட்கா இவங்க சத்தம் கொடு டம்மி டிமிரி இதான் வாய்ச்சி காமிச்சு போட்டினா கரெக்டாக பாட்டில் வாய்ச்சி காமிச்சா சமைக்கலாம். இது ஒன்றும் இல்லாமல் டான்டி நம்ம இருந்தால் டான்டி தான் இருப்பாரு போகிறவங்க எல்லாம் எடுப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. அப்படி நடக்குது. இப்போ நீங்கள் நாதஸ்வரம் வாசிக்கிங்கன்னா அது தமிழ் வந்து ரொம்ப முக்கியம். தனியாக வாசிக்கலாம். அந்த பக்கம் மேளம்னு வச்சுருக்காங்களா அந்த காலத்தில் பக்கம் மேளம் நல்லா இருந்தால் பக்கம் மேளம்னா அந்த டேக்கை அமுத்ததுக்கு அந்த கையை அமுத்தி போய்கிட்டு இருக்கணும்ல. ஒத்தையில் புறம் வாய்ச்சா ஒத்தையில் வாங்கி தெரியும். தெரிஞ்சாலும் அந்த அந்த காலை அமுத்தி அந்த டேக்கா போட அந்த அமுத்துறதுல சேரும் 2 சேரும் முட்டையெல்லாம் பாட்டு முட்டை தனியாக இப்போ விருத்தங்கள்லாம் வாசிக்கும். அது ஞானப்பழம் அந்த மாதிரி தனி விருத்தங்கள் இந்த மாதிரி வாசித்தா அது ஒன்றும் அது வேண்டாம் தேவையில்லை. நாதஸ்வரத்துக்கும் தவிழுக்கும் உண்டான தொடர்பு உறவு முறை என்ன அப்படிங்கிறது? உறவு முறைன்னா முதல்ல தாய் தப்பங்கிறது வந்து தாய் வந்து சுரி தான் தாய். தகப்ப வந்து தாளம். இந்த சுரியும் தாளமும் கரெக்டாக இருந்தால் தான் முதல்ல சுரியோடு வாய்ச்சா தான் கேட்பான். அந்த தாளமும் கரெக்டாக இருந்தால் தான் சம்மதிப்பான். சுரி தாளம் அதில் உள்ள பிள்ளைகள் தான் இது. அதுலேருந்து பிறந்தது தான் நாதஸ்வரம் தவிழ் மிருதங்க வயலிங்கு வாய்ப்பாட்டு எல்லாமே அதுக்கு பிறகு தான். முதல் சுரி தாய் தப்பனும் அதுதான். அதுலேருந்து பிறந்தது தான் இதெல்லாம். அதில் உள்ள பிள்ளைகள் அப்போ அந்த காலத்தில் பெரியவாள்லாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க.
ஆமாம். இப்போ நீங்கள் வாசிக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்தா, அதாவது இந்த ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு தவில், எனக்கு இந்த தவில் கலைஞர் வந்தால் நான் வாசிப்பதுக்கு தான் எனக்கு அது தோதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தவில் கலைஞர்கள் யார் இருக்காங்க. அவங்களோட பேர்லாம் சொல்ல இப்போ நம்ம கூட முக்கியமாக வந்துட்டு அன்பு தான் எல்லாம் வந்துட்டு அது நம்ம வாசிக்கிறது எல்லாம் தெரியும். இன்னொன்று என் தம்பி சிவா நம்ம கூட பிறந்தாதான் கடவுள் தம்பி, அவன் எல்லாம் கரெக்டாக நான் என்னெல்லாம் வாசிப்போம், நான் வாசிக்காது எனக்கு தெரியாது எல்லாம் அவனுக்கு தெரியும். கரெக்டாக ஒரு நூறு பிடிக்காமல் கரெக்டாக வாசிப்பான். அதே மாதிரி அன்பு கரெக்டாக வாசிப்பார். சில தவறுகள் இருக்குது, சில தவறு இப்போ நம்ம என் மர்ம இல்லை ராஜா அனுப்பி மழை சின்ன மழை கட்டுவாங்க, அவளை கரெக்டாக இல்லை அந்த இடத்துக்கு போகிறோம் கரெக்டாக வாசிப்பாங்க. இப்போ நம்ம மாமா வாசிக்க போகிறப்ப அவளுக்கு தெரியும். இப்போ காளிதாஸ் கூட அவள் தவறு வந்துட்டு போயிட்டாங்க, மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க. அப்படி வந்துருந்தாங்க காளிதாஸ் கூட தான் இப்போ அவள் செட்டில் வாசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூட ராஜமணம் கச்சேரியோ எதுனாலும் என் கூட கரெக்டாக அவள் கொஞ்சம் பயப்படுவான், மாமா கூட வாசி பயப்படுவான், ஆனால் எல்லாம் கரெக்டாக வாசிப்பான். இப்போ என் தம்பி நாளைக்கு வேறு தலைவா என் தம்பி கடலை பிடிச்சிருக்கான், அவன் கொஞ்சம் சேர்க்காக வாசிப்பான். வேறு யார் இன்னும் மற்ற இன்னும் சங்கர் என் மர்மூல சங்கர் கணேசன் அவங்க 2 பேர் அவங்க கொஞ்சம் செட்டப்பாக 2 தவிர நம்ம கூட கொஞ்சம் செட்டப்பாக நம்ம செட்டப்பெல்லாம் தெரியும், அவங்க கொஞ்சம் கரெக்டாக வாசிப்பாங்க. மற்ற எல்லா தவிர வாங்கிக்கணும் எல்லாம் கரெக்டாக இருக்காது. இவங்கெல்லாம் வருவாங்கன்னா அந்த டைம் செட்டப் சரியாக இருக்காது. ஏன் முன்ன போய் நிற்கும் பின்னால் போய் நிற்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாசிக்கணும். இது கரெக்டாக வாசிக்கணும். இப்படி குறிப்பிட்ட தவறு தான் கொஞ்சம். நீங்கள் எந்தெந்த வெளிநாட்டுகள்லாம் வாசிச்சிருக்கீங்க? வெளிநாட்டில் நான் பாங்காங்கு தாய்லாந்து, தாய்லாந்து, நம்ம கொழும்பு பிரான்ஸ் நாட்டுக்கு ரெக்கார்டு பண்ணிட்டு போகிறாங்க. பிரான்ஸ் நாடு நான் போகல. இந்த வேறு எங்கே வாய்ச்சிருப்போம் இதான் வந்து இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளே பூரா வாய்ச்சிருக்கேன். இந்தியாவுக்குள்ளே பூரா காலையில் மற்ற நாடு அது எங்கெல்லாம் இருக்கும். இந்த மலையிலேருந்து இப்போ கோழிக்கூட அந்த மலைக்கு அந்த அர்த்தம் எஸ்டேட்டு அங்கே அந்த அர்த்தத்துலேயும் போய் வாய்ச்சிருக்கேன். கிழக்கு இந்த கிழக்கா திருச்சி கிழக்கு எங்கே எல்லாருக்கும் அந்த அர்த்தம் வாய்ச்சிருக்கேன். வடக்கு எந்த அர்த்தம் இருக்கோ காசியிலேருந்து காஷ்மீர் எல்லா இடத்துலையும் வாய்ச்சிருக்கேன். டெல்லி காஷ்மீர் அது அவ்வளோ இடமும் வாய்ச்சிருக்கேன். அயோத்தி ராமர் கோயில் அயோத்தி ராமர் கோயில் வாங்கியிருக்கேன். நம்ம விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் முன்ன இசை தமிழ் செய்த அருள் சாதனை அப்போ வாசிக்க வேண்டிய இடம் கிடைச்சிது, வாங்கிச்சிருக்கேன். ஆமாம், அது ஒரு பெரிய பாய்க்கிறாங்க. பேர் நாங்கள் இந்த டூர் மாதிரி அப்போ தனியாக நாசனம் தவிர வாசிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதெல்லாம் இப்போ அப்போ இந்த கோயிலெலாம் கேட்கல. இப்போலாம் கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. நம்ம தமிழ் கன்னியாகுமரியில் உள்ள ஆள், நம்ம நெல்லை மாவட்டம் உள்ள ஆள் அங்கே இருக்குது அயோத்தியில். அந்த நானும் இந்த இதெல்லாம் ரசீலாம் போட்டு ஒரு 1500 கட்டிட்டு தான் வந்தேன் அந்த கோயிலுக்கு. ஆமாம், இது மட்டும் போட்டால் மட்டும் வச்சு எல்லாம் இடிஞ்சு கிடந்தது, ஒன்றும் கிடையாது. சுற்றளவுக்கு ஒன்றுமே தனியும் போலீஸ் தான் நின்று. அப்போ ஒன்றுமே கிடையாது. நாங்கள் நாசரம் சக்கரனால எங்களை உள்ளே விட்டாங்க. இப்போ வாசிக்கணும் கொஞ்சம் வாசிக்கணும் இப்போ வாங்கிட்டு சரி இப்போ சொல்லி போட்டு அதை முன்னெல்லாம் உட்காந்து உட்காந்து வாசித்தோம். அது மாதிரி விஸ்வநாதன் பண்ணி அவர் முன்னே இப்போ உட்காந்து காசி விஸ்வநாதன் பண்ணி அவர் முன்னே இப்போ உட்காந்து அதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே எங்கெல்லாம் வாங்கிக்கணுமோ இடம் இதெல்லாம் வாங்கிக்கணும். இப்போ சவுத் கோல் சென்டர்லேருந்து இந்த போபாலில் வாங்கியிருக்கேன், மத்திய பிரதேசில் வாங்கியிருக்கேன், வேறு எங்கெல்லாம் வாங்கியிருக்கேன். அங்கே வடநாட்டில் இங்கே உள்ள பூரா வாங்கிக்கலாம் தான் இருக்குது. ஒரு இன்னொரு இந்த முக்காடு போட்டுருப்பாங்க என்னது அதுக்கு போய் தனியாக ஒன்று போய் என்ன பாகிஸ்தான் எல்லையை தாண்டணும். அதுக்கு இந்த பக்கம் பஞ்சாபா அந்த இது முக்காடு போட பஞ்சாப் நம்ம சாமி நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி ஒரு நைட்டு போய் வச்சுருக்கேன். ஒரு ஹைதராபாத் இதெல்லாம் நிறையா. ஒரு ராசுகுட்டி அண்ணாவி நாயனம்னா நம்ம இந்த ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு தென் மாவட்டங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் ராசுகுட்டி அண்ணாவிக்கு யாரோட நாயனா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எங்கள் அண்ணாவி தான் சண்முகசுந்தர அண்ணாவி தான் ஒரு நாள். அவர் தான் நம்ம இந்த வழி காட்டுனது. இந்த பாட்டுக்கெல்லாம் நான் இப்படி வாசிக்கிறது காரணமே அவர் தான். அந்த பாட்டுக்கெல்லாம் அப்படி துண்டாக அப்படி நம்ம அந்த ஞானப்பழம் வாசி ஏன் இப்படி கோமணத்திடும் கண்டு துண்டு இங்குத்தோ ஆண்டியார அந்த நாசத்தில் அப்படியே கேட்கும். தலவாலை இடை போடுங்கள் ஆனால் துண்டு அந்த பாட்டு எல்லாம் அப்படி. ஆமாம், உன்னை சொல்லி குத்தமில்லைன்னா அந்த பாட்டு அப்படி இருக்கும். ஆமாம், அன்னியப்பா என்ன பாட்டு வாசிப்போம். அவர்கிட்ட நான் கண்டுபிடிச்சி பாய் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது ஏகப்பட்ட தியாகராஜ பாருன்னா அப்படி தியாகராஜ பாரு வந்துக்கிட்டே இருப்பார் ஒரு 10 15. ஆமாம், சின்ன பாரு வந்துடுவார். சீர்காழி கோந்தராஜம்னா அதில் ஒரு 50 வந்துடும். டிஎம் சவுந்தரராஜம்னா அதில் ஒரு 100 வந்துடும். சுஷிலானா அதில் ஒரு 100 வந்துடும். சீனிவாசனா அதில் ஒரு 100 வந்துடும். எந்த பாட்டு தெரியாதுன்னு சொன்ன பாட்டே கிடையாது. வாங்கி சொன்னதே கிடையாது. அப்படி ஒரு நாசம் பெரிய நேரம் அவர்கிட்ட காப்பி அடிச்சுட்டான். ஆடு பாட்டு முறை மாறினா எந்த நேரமும் அந்த சுருணமணி அங்கே போட்டும்
இப்போ 25 அவங்க ஒரு வருஷம் ஆயிட்டாலும் 4 செருப்பும் வரும்போது நடக்கும். சமூக சுந்தரம் பார்த்துருப்பேன், போட்டார பார்த்துருப்பேன். அந்த மாதிரி ஜோதினிசம் மாதிரி இருப்பான். ஜோதினிசம் அவன் ஃப்ரெண்டு. அவன் வந்து துறப்படாருன்னு வரும்போது நேற்று படித்தார் அவர் வரும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நல்லா வாசிக்கார். நம்ம 4 பேர் நேசமணி துறப்படாது ஜோதினிசம் வந்துருந்தார். இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டாலும் எடுத்து அவங்க வீட்டில் போட்டாலும் இருக்குது. சமூக சுந்தரனாக அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ஓடி பேசாது. தெல்லாடு மூலமாக சமூகந்தரமும் பேரை போட சொல்லி வாங்க அண்ணாவி என் பேர் அண்ணா உங்கள் பேர் தானே சமூக சுந்தரம் உங்கள் பேர் தானே போட போகிறேன். 2 பேரும் போட்டாலும் காப்பாங்க. ஆனால் சிக்கல் சமூக சுந்தரம்னு போட்டது. கடைநல்லூர் சமூக சுந்தரம் சிக்கல் சமூக சுந்தரம்னு போட்டு சரி போட்டுருந்தான். ஆனால் சமூக சுந்தரம் நம்ம அண்ணாவி வர்றோம். அதே மாதிரி தான் இருப்பார். இவரை ஆள் பார்க்க நடிப்பு ஜெயலலிதா சில கண்ணடிப்பு சிரிப்பு நடிப்புல அவங்க கிட்ட நெருக்க முடியாது. அப்படி ஒரு நடிப்பு. சும்மா பொம்பளை ஆட்டக்காரங்களும் சுற்றிக்கிட்டே தான் வருவாங்க. நம்ம அண்ணாவி கொண்டாரு. அப்படி ஒரு பாட்டுங்க. அவர் நாடகத்தில் வச்சு நடிக்கிறதே வாசியமாக நடிப்புண்ணா பெரிய நடிப்பு. அந்த கண்ணடிப்பு அந்த உடம்பு சைஸ் பார்க்கறதுக்கு வைக்கிறதுக்கு சினிமா நடிகர்லாம் பார்த்தாங்க. அப்போ இப்படி ஒரு ஆசை காட்டுறான். நான் அந்த லேசாக பாதி கொஞ்சம் காப்பி அடிக்கிறது பாட்டு அவ்வளோதான். வேற ஒன்று அது பெரிய சக்கரம் எடுத்து பெரிய ஞானஸ்டம். இப்போ அவர் குடும்பத்தில் இப்போ பையங்களாம் வாங்கிக்கிறாங்க. அம்மை அப்போ வாங்கிக்காமல் வச்சாங்க. அது ஒரு சைஸாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஞானம் உலகத்தில் அவனை கூட எங்கெல்லாமோ வாங்கிச்சிருக்கேன். எந்த நாடு அப்போவுமே இந்த இதெல்லாம் எடுத்தாங்க. டிவி எடுத்தாங்க. அந்த என்னமோ கேசட் தான் நிறைய எடுத்தாங்க. அதெல்லாம் எங்கே கிடக்கும் ஒன்றும் தெரியல. இந்த கடவுள் திருப்பாடு ஒரு சினிமாவில் வாங்கிச்சிருக்கேன். நானும் அவரும் 1980 கடவுள் திருப்பி திரைப்படத்தில் பார்த்தாலும் நானும் அவரும் வருவோம். எழுத்து படமும் வருவோம். 2வது சின்னஞ்சிறு பெண்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வாங்கிட்டு வருவோம். அது சமூக சுந்தரனாலையும் பார்க்கலாம், ராஜ்வீட்டாலையும் 2 சேர்ந்தே பார்க்கலாம். அதில் நீங்கள் நாயனம் பிடிக்க வேண்டிய ஸ்டைலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ ரஜினிகாந்துக்கு ஒரு ஸ்டைல் இருக்க மாதிரி எத்தனை பேர் நாயனம் பிடிச்சாலும் ராசூட்டி அண்ணாவி நாயனம் பிடிக்க வேண்டிய ஒரு ஸ்டைலே ஒரு வித்தியாசத்தில் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணாவி வந்து நாயனம் பிடிக்கிறதே ஒரு ஸ்டைலாக இருக்கும். அதை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தூக்கி வலையை தூக்கி அப்படி தூக்கி விஷயம் அப்படி அது பழகிட்டு நம்ம செய்யணும் செய்யல தன்னாலே அப்படி அது வந்துருக்கு. நம்மளா இதை நினச்சி ஒன்றும் செய்யலை. ஏதோ அந்த ஆண்டவனுடைய அமைப்பு அப்படி இருக்குது. சில பேர் அது சரி ஆனால் சொன்னான்னு சரி. சில பேர் கீழே வச்சு வாசிப்பாங்க. சில பேர் மேலே தூக்கிட்டே வாசிப்பாங்க. அப்படி ஒரு கணக்கு இருக்குது. நம்ம அது ஒரு மாடலில் சரி மக்களுக்கு ஏதோ பிடிக்குன்னா பெரிய காரியம் தான். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு சொன்ன மாதிரி மக்கள் தானே எந்த தீர்ப்பு கொடுக்கணும். இப்போ நீங்கள் நிறைய ஊரில் நாயனம் வச்சுருக்கீங்க, நிறைய மாநிலங்களில் நாயனம் வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு ஊர் எதனால்? நெருக்கமாக ஊரில் எல்லாம் நமக்கு வேண்டப்பட்ட ஊர் தான். நிறைய ஊர்கள் நம்ம கேரளாவில் எல்லாம் நமக்கு வேண்டப்பட்ட இடம் தான். இப்போ கொழும்புல நல்லா செய்தாங்க. தாய்லாந்துலாம் நல்லா தான் செய்தாங்க. நல்லா நம்ம வேறு பைசா ஹோட்டல் வந்து அது பெரிய ஹோட்டல் தான். அந்த ரூமில் தங்கியிருக்கு. எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளோ வகையில் செஞ்சாங்க. ரொம்ப சௌரியத்துக்கு ஏன் சௌரியத்துக்கு ஆயிடுச்சு நல்லா பிடிக்கும்னு சொன்னால் வள்ளியூர் ஐயன் கோயில்னு ஒரு கொடை பிரான்ஸ் கோயில் கொண்டாடும். வள்ளியூர் அம்மா ஐயன் எனக்கு பிடித்தமாக ஒரு கொடைவில் அது ஒன்று தான். அங்கே தான் மேலம் பார்க்குறதுக்கு வந்து இங்கிருந்துலாமா ஆள் வரும். இப்போ லண்டன்காரங்களாம் மேலம் பார்க்கறதுன்னு நினைக்கிட்டு வருவாங்க. லண்டனில் இருந்து இப்போ அமெரிக்காவிலேருந்து போகிறோம். இப்போ நம்ம நாட்டிலேருந்து மதுரை திருநெல்வேலி சனிக்கிழமை நான் வாசிக்கிறது கேட்டுக்கிட்டு ஒரு கூட்டம் வரும். மேலக்காரங்க கூட்டம் ரசிக்கிற கூட்டம். அது அங்கே இங்கே அப்படி அமைஞ்சு போச்சு. இந்த வள்ளியூரில் மட்டும் இந்த ஐயன் கோயில் கொடை. மற்ற கோயில்கள் நமக்கு வேண்டப்பட்ட கோயில்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம வாசிப்போம் எப்போ வாசிப்போம் இந்த மாதிரி செட்டப்பு வராது. இது எல்லாம் நம்ம சவுரத்துக்கு பூரா கீர்த்தனை நம்ம சவுரத்துக்கு பழைய பாட்டுகள் சவுரியமாக என்னென்ன வாசிக்கணும் வாசிக்கணும். பிரான்ஸில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி அவர் இஷ்டம் போது அது யாருக்கிட்ட அவர் போகப்படாப்பா அவர் இஷ்டம் போதே விட்டுருவாங்க. அது என்ன வாசிக்கணும்னு மனசில் தோணுதோ அப்படி கிட்ட பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப டீசெண்ட் பார்ட்டி யாருக்குமே பிரான்ஸ் இல்லை. அது மற்ற எல்லா கூடயும் நம்ம ஒவ்வொரு இடங்களில் ஒரு மாதிரி அடிப்படி நடக்கும் சண்டை நடக்கும் போயிட்டு அது என்னெல்லாமோ நடக்குது. அது நான் நிறைய இடத்துல பார்க்க முடியல அப்படி இருக்குது. இதை நம்ம கண்டுக்கிடக்கூடாது. சரி நமக்கு வேண்டப்பட எந்த கூட நான் எல்லா இடத்துக்கும் போகிறது இல்லை. நமக்கு தக்கிற சும்மா யாரும் அண்ணாவி 2 மணி நேரம் ஒரு மணி நேரம் மைக் வச்சு வாங்கிக்கிட்டு அண்ணாவி பாட்டெலாம் கேட்குன்னு சொன்னாங்கன்னா தெரியல. சும்மா சாமி இடத்துக்கு அடிக்க வைக்க நம்ம அதெல்லாம் முடியாது. அதுக்குள்ள டைம்லாம் மாறிடுச்சு. அதுக்குள்ளே வயசு நம்ம அந்த காலத்தில் ஆடணும் பாடணும் அது சரி. இப்போ நம்ம அதுக்குள்ள லெவல் கிடையாது. சுத்தவும் முடியாது. நடக்க வைக்கலாம் முடியாது. இல்லை ஒரு இடத்துல நின்றுனா வாசிக்கிட்டோம். அப்படி தான் கச்சேரி கல்யாண கச்சேரிலாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் குறவில்லை. எப்படி ராஜ்வீட்டி எப்படி நமக்கு வேண்டப்பட்ட ஆளுங்க நமக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல அது எப்படியும் ஓடிக்கிட்டு நமக்கு வேண்டப்பட்ட நிகழ்ச்சிக்கு மட்டும் கொடைகளாகவும் நமக்கு வேண்ட நைட்டில் மட்டும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி தான் வாசிக்கணும். ஃபுல்லாலாம் ஒன்றும் கிடையாது. இது நாயனம் வந்து அந்த ஒரு நம்ம சிவாஜி கணேசன் மனோரமா அம்மா கேட்பாங்க உங்கள் நாயனத்தில் மட்டும்தான் அந்த சவுண்ட் வருதா இல்லை எல்லா நாயனத்தில் மட்டும் சவுண்ட் வருதுங்க. உங்கள் நாயனத்தில் மட்டும்தான் நீங்கள் வாசித்தா மட்டும்தான் அந்த சொல்லு வந்து சுத்தமாக விழுது அப்படிங்கிறது வந்து எல்லாரும் சொல்லுறாங்க. அதோட சீக்ரெட் என்ன? அதோட ரகசியம் ஒன்றும் இல்லை. அதாவது ஆசிரியர் எல்லாம் 2 கட்டணம் 2 கட்டணம் 2 கட்டணம் 2 கட்டணம் அந்த கணக்கு படி தான் அவங்க போடுவாங்க. தவிர ஒரு மாற்றமும் கிடையாது. சீவாளி குறித்த
இது சீவாளம்னு சொல்லுவாங்க. இது வந்து வாங்கி சில பேர் ரொம்ப டைட்டாக போட்டு கொஞ்சம் காற்று சத்தம் நிறைய கொஞ்சம் காற்று நிறைய கொடுத்து ஊற்றுவாங்க. நம்மளாம் அப்படி வாங்க முடியாது. நம்மளாம் வந்து பச்சை பிள்ளைகள் வாங்கி மாதிரி இப்படி தான் இருக்கும். இந்த சின்ன பிள்ளைகள் வாங்கி மாதிரி இந்த பச்சை பாடம்லாம் சொல்லி கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பூ போய் சொல்லி இதுலேயே மேலேயும் கேட்கணும் கீழே கேட்கணும். நான் ஒரே சிவாலி போட்டு 10 நாளில் 1 மாதம் நாள் நம்ம வாங்கிக்கிட்டு இருப்போம். சிவாலி ஒரு மாதம் வேணால் ஒன்றும் வேண்டாம். நமக்கு அப்படி பழகிட்டு வேறு சிவாலியில் எதுவும் மாற்றிக்கிட்டு வாங்கிட்டா அந்த சிறியெல்லாம் மாறும். இது நம்ம 2 சிவி அதை போட்டாச்சுன்னா அந்த ஒரே சிவி அந்த சிவாலி அளவு அது அப்போ அளவு தவிர மற்ற நாகத்துறத்தில் ஒன்றும் கிடையாது. நாகத்துறம் 2.5 கட்டணம் 2.5 கட்டை அந்த சிவி கேட்கும். 3 கட்டணம் 3 கட்டை சிவி கேட்கும். 2 கட்டணம் இதோட பாதியாக 2 கட்டை சிவி கேட்கும். அப்போ சிவாலி அமைப்பு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. இதுதான் வித்தியாசப்படுது. இது கரெக்டாக இருந்து நமக்கு சேர்ந்தா இப்போ நானும் ஏதாச்சும் வேலை முடியாது எந்த நான் சொல்கிறாலும் வாங்கிக்கிடுவேன். அவங்களுக்கு கணக்கு சிவாலி அவங்க வச்சுருப்பாங்க. அது அவங்க கொஞ்சம் வந்த லேசாக உள்ளதெல்லாம் ஒதுக்கிடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளதெல்லாம் போட்டு வாங்கிப்பாங்க சில பேர். நான் அந்த ஸ்ட்ராங்காக உள்ள அப்புறம் ஒதுக்கிடுவேன். அந்த லேசாக இருக்க அப்படி பழகிது. அதனால ஒன்றும் இல்லை நமக்கு அது இதுதான் வேறு நாசனம் எல்லாம் ஒரே நாசனம். எந்த நாசனம் இப்போ புதுசு புதுசாக தெரியும் அந்த நாசனம் நல்லா கேட்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாசனத்தில் ஒன்றும் கிடையாது. அந்த சிவாலி இவங்க வாசிக்கூடிய தன்மை இவங்க எந்த காரணம் கொடுக்காங்க அது எப்படி இருக்குது அந்த சிவாலி எப்படி சத்தம் கேட்க ஒழுங்க அதை பார்க்க அதை கண்டுபிடிச்சாச்சுலே அதை தெரிஞ்சிடும். சும்மா அப்போ இந்த நாட்டில் மட்டும் தான் கேட்குமா அந்த நாட்டில் கேட்காது அப்படி சட்டம் கிடையாது. அவர் ஆனால் சிவாஜி சொன்ன மாதிரி எந்த நாயத்தோடு அந்த மாதிரி அது எவ்வளோ அமைப்பு நான் சொன்ன மாதிரி அந்த நம்ம உள்ள வரணும் கரப்படி காற்று ஞாதி கவனம்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த காற்றும் அந்த இறைவனோட அந்த பாக்கியமும் அந்த சத்தமும் அதுவும் காற்றும் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த சத்தம் ஒழுங்காக கேட்கும். அதில் கீச்சு பூச்சி அங்கே போக இங்கே போக முன்ன பின்ன குறைஞ்சி வச்சுன்னா அந்த சத்தமும் ஒழுங்காக கேட்காது. அது பகவானோட அமைப்பு வேணும். அப்படின்னா தான் அந்த காற்று ஒழுங்காக போக வெளியே ஒழுங்காக சத்தம் கேட்கணும் கேட்காது இல்லை. இப்போ எல்லாத்தையும் பூ நடிச்சா தான் உயிர்வாங்க. யார் நடிச்சாலும் பூனாலும் உயிர்வாங்க. அந்த எல்லா சத்தமும் கரெக்டாக கேட்கணும். எந்தெந்த சுரம் முடிச்சா கரெக்டாக கேட்கணும். அது பகவானோட அமைப்பு வேணும். இப்போ யாராக இருந்தாலும் நான் ராஜகுடி நான் எல்லா நாசக்காரங்களுக்கும் தெரியும். நல்லா படித்தவங்க ராஜகுடியும் அப்படி தான் அந்த நம்ம கையில் என்ன இருக்குது. உங்களோட சிஷியன்கள் யார் 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 உங்ககிட்ட கற்றுக்கிட்டு இன்னைக்கு அண்ணாவியாக இருக்கக்கூடிய எல்லாம் நம்ம சிஷியம் பண்ணுறோம். நிறைய இருக்காங்களா உலகம் பூரா நம்ம சிஷியம் பண்ணுறோம். அவங்களோட பேர்னு சொல்லுங்கள். எல்லா பேரும் எல்லாமே எல்லாரும் நம்ம கூட வாங்கிச்ச பிள்ளைங்க எந்த சிஷியம் இல்லை. இங்கே சிஷியமணி என் மகன் இருக்கா. இப்போ இந்த பரமசிவம் மணிகண்டன் நம்ம படவடி மணி வேற யார் இந்த அவர் அது இப்போ நிறைய சிஷியமாக இருக்காங்க. இப்போ காலேஜ் எல்லாம் அவங்க சின்ன பிள்ளைகள் அவங்களும் மேலே பண்ணுறவங்க வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைகள் நான் வாங்கிக்கலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சிஷியமாக இருந்தால் இப்படி அப்படி இப்படி லேசாக அது இப்போ இந்த சிஷியமாக என் தம்பி செல்வம் வேற யார் இங்கே சித்தாள் வந்தவங்க பூரா அண்ணாவி வரா இருக்காங்க. இப்போ அதாவது என் கூட பூரா சித்தாள் தாளம் போட்டுக்கிட்டு சிதி போட்டுக்கிட்டு இப்போ போனவர் அதான் சிஷியம் நம்ம சிஷியமாக இருக்குது. அதனால அவங்களே கூட வந்து கேட்டு அப்படி லேசாக அந்த மையாட்டி தான் லேசாக அப்படி சாரி சாரி ரெண்டு சொல்கிறத வாங்கிக்கிட்டு ஒரு கொஞ்சம் மேலே பாட்டு போட்டு தெரிஞ்சு அண்ணா கூட வாங்கி வச்சு இப்போ நான் கரெக்டாக ஆயாச்சு. நல்லா சம்பாதிச்சு எல்லாம் லிச்சாக போய் கோடீஸ்வரன் தான் இருக்காங்க. ஒருத்தரும் குறைஞ்சலாம் ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நாயனக்காரங்களில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர்னா இப்போ லேட்டஸ்ட்டாக 2024 இப்போ நிறைய டீம் இருக்கலாம், நிறைய மேலே செட் இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் பிடிக்கலாம். இப்போ எல்லா பிள்ளைகளும் வாங்கி தான் செய்யுது. உங்களுக்கு ஒரு ஆள் நெருக்கமாக இருப்பார். இப்போ நம்ம சொல்லக்கூடாது. இப்போ என் மகன் வாசிக்காம பாட்டு எல்லாரும் அண்ணாவுக்கு எடுத்தாலும் அவன் மகன் தான் கரெக்டாக வாசிக்காங்க. அண்ணாவே அந்த பாட்டு வாசிக்க முடியாது. அந்த பாட்டில் அவர் சங்கீத அந்த பாட்டு சில பாட்டுலாம் அவன் எனக்கு தெரியாத பாட்டுலாம் அவன் வாசிப்பான். என்கிட்ட தவக்காரங்க எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணாவி நீங்கள் தான் வாசிக்க நினைச்சு அன்றைக்கி உள்ளே போயிட்டோம். அங்கே போகிற சங்கடையாக வாசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வாய்ச்ச மாதிரியே இருக்காங்க. என்னவோ எனக்கு தெரியல. இப்போ நான் கேட்டுக்கிடுவேன் சில பாட்டுலாம் கேட்டுக்கிட்டு சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க இப்போ நம்ம பையன் சிவா அவன் பன்னெண்டு சிவான்னு அவங்க வாசிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த இப்போ என் கூட நேற்று வாசிக்கிறேன் அஜித் இப்போ இல்லை நிலைமைக்கு பாட்டு வாசிக்க விடுது. கொஞ்சம் வந்து அந்த லெவலு கொஞ்சம் ஓடி போயிட்டு வந்துக்கிட்டு இப்போ நிறைய செட்டு வடக்குழு செட்டு நிறைய இருக்குது. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் வாசிப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தானம் செய்ய அந்த இது கரெக்ட் இருக்காது. அதனால் நம்ம அந்த எல்லா செட்டையும் நிதானம் பண்ணி பெரிய செட்டும் நான் செஞ்சிருப்போம். அங்கே போனால் தானம் இருக்காது, அந்த சுதி இருக்காது, மொட்டையாக வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. என்ன கணக்கில் எடுக்காங்க, என்ன கணக்கில் பாட்டு போகுது, ஆனால் அந்த கணக்கெலாம் தெரியாது. மருந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன ஆனால் அதை சொல்லி அது எழுதிச்சு ஒரு எங்கே இருந்து அட்டை ரசமோ அது எந்த இடத்துல இருக்குது அது தெரியணுங்களா. நான் மட்டும் எல்லாம் வாங்கிச்சா சரி வராது இல்லை. அவன் எத்தனை இது கழிச்சு எதுலேருந்து எடுத்துருக்கேன், அந்த சொரம் எதுலேருந்து வருது, அந்த தகவலத்தை எப்படி வருது கண்டு 40,000 தனியாகவே வாங்கிருக்கேன். இப்போ பார்த்துருப்பேன் மறைந்த பாட்டு அந்த மியூசிக் பாட்டுகளோடு வாங்கிருப்பேன். அது இருக்குமா உங்கள்கிட்ட? அது இருக்குது சொல்லலை. ஒரு கணக்கெடு
பாட்டுட்டு தான் எல்லாத்துலேயுமே கணக்கு இருக்குது, கணக்கு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. சரி இப்போ நல்ல மழைக்காரன்னு சொல்ல முடியாது. நம்ம இப்போ அவங்க 6 பேர் போகிறாங்க, வேறு சுதி தாளம் இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. அதெல்லாம் போய் டப்பு டப்புன்னு அடிக்க வேண்டியது. அந்த நையாண்டி மட்டும் அடிச்சுட்டு சாமி இடத்துல அடிச்சுட்டு அதான் துட்டு வாங்கிட்ட மாடல பாண்டிய மாடல பாண்டிய மாடு பாட்டு இங்கே பேசுனா இப்படி உங்களுக்கு ஒரு பாட்டு அதை மட்டும் உயிரிக்கிட்டு அப்படி நடக்குது. அவங்க சரி நடக்குது, அதை விஜயில் இருக்குது. அவங்களுக்கு இப்போ அதனால தான் பழப்பாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக தாளம் போட்டு வாங்கிட்டாங்க ஒரு மரத்தையும் சொல்லதுக்கு வழி இல்லை. இப்போ நம்ம தான் தங்களை போட்டு திரான்னு தாளம் சுதிலாம் வச்சு வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால இப்போ அவங்க அவங்க அதுதான் முதல் காரணமே இதுதான். இந்த தாளம் சுதி இவங்க கணக்கு பண்ணி போட்டு வாங்கி ஆரம்பிச்சிட்டாலே எல்லா மரமும் பெரிய மரமாக இருக்கும். ஒரு மரத்துக்கு அது தேவையில்லை. சும்மா மட்டும் அடிச்சுட்டே போகணும், மட்டும் தான் வாங்கிட்டே போகணும். அதனால தான் நம்ம மரத்துக்கு அவங்க மரத்துக்கு வித்தியாசம் தெரியுது. வேறு ஒன்றுமே இல்லை கண்டுபிடிப்பு. உபரியில் நான் வந்திருக்கும்போது பார்த்தேன், அதாவது உங்களை வந்து ரொம்ப நீங்கள் சாதாரணமாக ஒரு ஆசை நின்றுட்டு மந்த சைடில் ஒரு 6 நாயன் அண்ணாவி நின்றுருக்காங்க. ஆனால் எல்லாருமே உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே நீ என்ன வாசிக்க போகிறீங்க, நீ என்ன எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. உங்களை வச்சு தான் அவங்க இடத்துல அதை ரூட் எடுக்காங்க. அது பவன் மணிகண்டனா இருக்கட்டும், ஆர்டினரி காளிதாசனா இருக்கட்டும், எல்லாருமே உங்களை பார்த்து தான் அவங்க எடுக்காங்க. உங்கள் மேலே ஒரு பயமும் இருக்குது, ஒரு பக்தியும் இருக்குது. அவர் என்ன வாசிக்க போகிறாங்க அதை பார்க்கணுங்க, நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ நம்மளும் அவங்க மட்டும் வாசிக்கணுங்க. அப்படி ஒரு நினைப்பு அவங்க இப்போ அவங்க எல்லாம் வாசிக்கிறது செய்வாங்க. இப்போ அவங்க எல்லா பாட்டும் வாங்கிக்காங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு ஆசை வாங்கிவிட்டு என்ன பாட்டு வாங்கிக்காரு அதே மாதிரி நம்ம வந்து வாங்கிட்டா நம்ம சம்பளம் என்ன பாரு அவன் வாங்கிச்ச பாட்டு நான் வாங்கி சரியாக இருக்கா தப்பாக இருக்கா அது பொருள். அதே மாதிரி என்ன வாசிக்கிறது, எந்தெந்த நேரத்தில் எப்படி வாசிக்கிறது, இது கரெக்ட். எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும்ல. அவர் இந்த எப்படி சொங்கு, அந்த சொங்கு எப்படி சேர்க்காரு, அது எதில் குறையுது, எதில் கூடுது. இப்போ அவங்க நம்ம மச்சன் தான் பொண்ணு மணிகண்டனா நம்ம மச்சன் தான், அவங்க நம்ம தம்பி தான் காளிதாஸ். எல்லாம் வாங்கி கேட்டுப்போ அவங்க வாங்கிக்கும்போது வித்தியாசம் நிறையா தெரியும். நம்ம வாங்கிக்கும்போது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மச்சன் நம்ம அவள் வாங்கிக்க முடியும், அவள் வாங்கி பார்த்து கேட்டுக்கிட்டு அது ஒரு மறுவாதின்னு சொல்லலாம். ஒரு அன்பு நம்ம மேலே ஒரு பாசம் ஒரு அது அவங்களுக்கு யார் வாங்கிச்சாலுமே அப்படிதான். எந்த நேரத்தில் நம்ம இப்போ நீங்கள் வாங்கிக்க மாட்டேன் நான் சொல்லி நம்ம ஒதுக்கி பின்னால் போய் நின்னாலும் அவங்க நீ இன்னும் வாங்கி இப்படி போய் நான் நிறைய நேரத்துலாம் எப்பவுமே நம்ம ஒதுக்கி தான் போவோம். சமுத்திர காலத்தில் நான் தங்கச்சி அப்போ வாங்கி நம்ம ஏன் போட்டு உள்ள நாங்கள் வாங்கி வாங்கிட்டு நமக்கு ஒரு இடம் கிடைக்கும்ல அப்போ வாங்கி கூட நான் வெளியே போயிடுவோம். மேலே ராஜிக்கிட்டு எங்கே இருந்தாலும் வரணும், ராஜிக்கிட்ட நாங்கள் எங்கே இருந்தாலும் வரணும் இன்னும் மேலேயும் கூடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன அப்படி வெளியே போயிட்டேன் நீ வாங்கி நான் கேட்கலாம் இருக்கிறேன் அப்படியே பழகிட்டு என்ன பண்ணணும். இதுக்காக நான் தனியாக தெரியாமல் கூட்டிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சு தனியாக அப்போ ஈஸ்வரன் எங்கே நீங்கள் கூட்டம் அண்ணாவை கூட்டம் கொஞ்சம் 2 பாட்டு அதுக்கப்புறம் நல்லா போட்டோம் அது கூட்டம் போய் வாங்கிதான் ஏன் வாங்கிதான் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. வேறு அவங்க வாசிக்க எல்லா பிள்ளைகளும் நல்லா தான் வாங்கிக்காங்க. நம்ம அதெல்லாம் குறை சொல்ல முடியாது, அந்த பிள்ளைகளும் குறை சொல்ல எல்லா பிள்ளையும் நல்லா தான் வாங்கிக்காங்க. அதை பற்றி நல்ல ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. நல்ல உழைப்பாளிகள் அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ நம்ம வயசாகிட்டு ஏதோ நம்ம டக்குன்னு நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். அவங்க உழைப்புலாம் எந்த நேரமும் நடந்துக்கிட்டே இருக்குல்ல. சாமியாருக்கு ஒரு மூச்சு அடிக்கணும், அந்த ஊர் சுத்தம் சப்பரம் அப்படி இப்படின்னு இருக்குல்ல. அது உழைக்கணும் இல்லை நல்ல உழைப்பாளிகள் நல்ல பிள்ளைகள் நல்ல உழைத்தான் சம்பாதிச்சு பண்ண முடியும் இருக்கு. அவன் பார்த்தாங்க சரி எப்படி போதோ அப்படி நல்ல வாசிக்கிற இடம் கிடையாது. அது வாங்கிக்கிட்ட இடம் தான் சரி. நம்ம எல்லாம் அவன் வாங்கிக்கும் போது வாங்கி கேட்டால் அப்படி சொல்லுவாங்க. அவனை வாங்கிக்கும் போது நம்ம போய் வாங்கி சமைப்பாங்களே என்னவே வாங்கி அடிவே ஆமாங்க நம்மளை அப்படி அங்கே அடித்தாங்க கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க. நீ அண்ணாவிட்டலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அண்ணாவி பாட்டியே சும்மா இருக்கப்பா அண்ணாவி பாட்டு வைக்கணும் உங்களை அப்படி சொல்லிடுறாங்க. நம்ம அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த கச்சேரி இப்போ ராஜமான கச்சேரி வந்தாலும் சொல்லலாம், பெசல் தவிர வந்தாலும் சொல்லலாம், பெரிய பாடகர் வந்தாலும் சொல்லலாம், யாசாசனம் வந்தாலும் சொல்லலாம், யார் வந்தாலும் நம்ம போகிறதுல சரி தனியாக நீ வாங்கிக்கலாம். ஆனால் அப்படி ஒரு இடம் இருக்குன்னு நானும் அது மாதிரியே போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பெரிய சக்கரவர்த்திங்கிறது நான் ஒன்றும் கிடையாது. அல்ல நம்மளோட பெரிய சக்கரவர்த்தி உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, பிறந்திருப்பாங்க, வச்சுருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ராஜ்கோட்டில் ஒரு சின்ன ஒரு கடலில் ஒரு சின்ன கொசு தான் அப்படி பார்த்தா. நம்ம மக்களுக்கு எதாவது இதாக இருக்கலாமே தவிர பெரிய கடல் அது ஒரு சின்ன துரும்பு தான் நம்மளை தவிர நம்ம அந்த லெவலுக்குலாம் நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதுக்கு வயசு காணாது, அதுக்குள்ளே எதுவும் இல்லை. வயசு இப்போவுமே எழுதாகிட்டு இன்னமும் சரி எதுவும் பாட்டு எடுக்காமல் ஆசை வரதான் நீங்கள் புதுசாக ஒரு ராகம் வந்தால் அதை வாங்கிக்கணும். இந்த புது பாட்டு வந்து அப்புறம் நம்ம கொஞ்சம் காட்டு வாங்கிக்கணுமே. இப்போ ஐயா ஒரு பாட்டு சொன்னோம்னா ஞாபகம் வருது, இப்போ நம்ம பாட்டு வாங்கிக்கணுமே அதெல்லாம் இருக்குது. அது மட்டும் குறையாமல் இருக்குது. எவ்வளோ காலம் நம்ம பகவான் ஓட்டினாலும் அந்த பகவான் கையில் முருகன் கையெல்லாம் இருக்குது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. எல்லா பிள்ளைங்களும் நல்லா வாசிக்கணும். ராஜ்கிட்ட மேலே எல்லோரும் வாசிக்கணும். நமக்கு மேலே எல்லோரும் வரணும். நமக்கு அதான் ஆசை. நம்ம பேரன் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம மகன் வாசிக்க, இந்த பேரன் வாசிக்காரு, அந்த அவர் வாசிக்காரு, மருமன் வாசிக்க எல்லோரும் நல்லா வாசிச்சு நல்லா நமக்கு மேலே ராஜ்குட்டி அவனுக்கு மேலே வாசிக்காங்க போட்டு சொல்லுங்க. எனக்கு அந்த அதுவும் கேட்கணும்ல. அது சரி கேட்கணும் இல்லை அந்த மாதிரி மாடல் இல்லாத இருக்குப்பா. சரி அவருக்கு மேலே வாசிக்காரு, அவருக்கு கீழே வாசிக்கிறேன். அதே மாதிரி மாடல் சைஸ் நல்லா இருக்கப்பானே சொல்லணும்ல. எனக்கு தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும்.
நம்ம காலம் இவ்வளோ காலம் ஒரு மாதிரி ஒப்பீதி கொண்டு வந்தாச்சு. நிறைய பாட்டு வாசிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் கஷ்டம்னு நினச்சி ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா? நிறைய பாட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க. கஷ்டம்னா சில கண்டிகள் மேல் கண்டிகளுக்கு மேல் கையெல்லாம் வரும்போது ஞானப்படத்தில் வந்து கடைசியில் வந்து அந்த நாகம் பூரா மேல் கை கடைசி மேலே பஞ்சமத்தில் வந்து நிற்கும். என்னன்னா மேலே போய் உச்சியில் போய் அந்த கண்டி கரெக்டாக வாய்ச்சா கடைசியில் கரெக்டாக அப்படி அடைச்சிடும். இவ்வளவு வாய்ச்சி முடிச்சுப்போ கடைசியில் நம்ம பொறுத்துட்டு விட்டுறக்கூடாது. இல்லை இதுக்காக ஒரு தண்ணி ராசம் நமக்கு நல்லா இந்த மேலே துண்டு கரெக்டாகும் அப்படியே தனியாக போய் வாங்கிவிடும். 2 மணிக்கு ஒன்றுமே ஆவியே இருக்காது எல்லாம் வாங்கிவிடுமா. நாங்கள் ஞானப்பழம் மட்டும் வாங்கிவிடுமாங்க. அது மட்டும் அப்போ தான் வாசிக்கவே முடியாது. எல்லாம் நானும் எழுதி நான் சத்தம் அப்போ அவனும் சத்தம் கேட்கணும் மேலே அவங்க அப்போ தான் ரசிகர் அதாவது அந்த ஒன்று மட்டும் வாங்கிடுங்க. ஆண்டு இப்போ என்ன செய்வேன் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் விட முடியாது. இல்லை பழகி இருந்துட்டு அப்படி சொல்லுவாங்க 2 மணி 3 மணிக்கு ஞானப்பழம் மட்டும் வாங்கிடுவேன் ஐயா. சரி இன்னும் வந்து இந்த 40 வருஷமா கடைசியில் வரும்போது ஞானப்பழம் வாங்கி தான் வந்துருக்கேன். 40 வருஷமா ஞானப்பழம் வாங்கிட்டு தாங்க. இன்னும் இந்த வருஷம் பங்குனி மாதம் போய் ஞானப்பழம் வாங்கி தான் வந்துருக்கேன். அது அப்படி இருக்குது. சில கையில் வாங்கி தான் ஆகணும். அந்த கண்டு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். நான் கையெல்லாம் பிடிக்க முடியாது. கற்றோருக்கு பொருள் பசித்து ஒரு கண்டி இருக்குது. கல்வியா செல்வமாக இருப்பேன். அது மேலே சினிமாவில் ஒன்றும் அந்த கண்டி மேலே கையெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டா தான் சரியாகணும். அப்போ நான் மற்றபடிக்கு மேலே வாங்கிக்கலாம் கை கிடையாது. அந்த வேலை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாங்கிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுற கையிலும் நிறைய இருக்குது. அதெல்லாம் கண்டுபிடிச்சா தான் பாட்டுகள் வருது. ஆமாம் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா அது இருக்குது. அது அந்த கண்டிகள்லாம் வரும்போது சில கைகள்லாம் வரும்போது வித்தியாசம் வரும். என்னது திருநாள உள்ளங்கள் அந்த கண்டி பார்த்தா கல்யாணி ராகமே ஒரு தெரிஞ்ச ராகம் தான் எல்லாம் இருக்கும். அந்த கண்டியெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கிக்காட்டா அந்த பாட்டு எல்லாம் கரெக்டாக வாசிக்கும். தெரிஞ்ச வாழ்க்கை தெரியும். தெரிஞ்ச ராசவர்களுக்கு தெரியும். சில பேருக்கு தெரியாது. மொட்டையாக இருக்கும். இதான் வித்தியாசம் நிறைய இருக்குது. இந்த ராகத்துக்கு எத்தனை கையெல்லாம் இருக்கோ நமக்கு தெரியாத கையை எவ்வளோ இருக்கோ நமக்கு தெரியும். அப்படி இருக்குது. உங்களுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது ஞானப்பழ புகழ் ராசுகுட்டி அண்ணாவின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. எதனால ஞானப்பழ புகழ்ங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் வருது உங்களுக்கு வந்து என்ன காரணம்? ஞானப்பழம்னா அதில் அந்த ராகங்கள் வித்தியாசங்கள் ரொம்ப இருக்குது. ஞானப்பழம்னா பூரா மேல் கையில் வாசிக்க முடியுது. அதாவது சும்மா கீழே கையில் சும்மா இந்த பாட்டுகள் வாய்க்கிற மாதிரி அதை வாய்க்க முடியாது. அது முதல் அவர் பாடினதே காம்போதி ராகத்தில் பாடியிருக்காங்க. அந்த காம்போதி ராகத்துல அந்த மேலெல்லாம் அந்த கைகள்லாம் கரெக்டாக வாய்ச்சா தான் அது அந்த வார்த்தைகள் வேறு சுத்தமாக தெரியணும். பழத்தை பிழிந்து அந்த கால்கள் அந்த சில இடங்கள் அந்த ராகத்தில் உள்ள அதுக்கப்புறம் மேலே பூரா பிடிக்கணும். மன்னதுக்கு ஒரு இதை தவிர மற்ற கை புறமே மேலே தான் பிடிச்சி வாய்க்கணும் கரெக்டாக. அந்த இதுவும் ஞாபகம் இருக்கணும். முதல்ல அந்த வாக்கியங்கள் பூரா கரெக்டாக மாதிரி ஞாபகம் இருக்கணும். அது கரெக்டாக இதான் கொஞ்சம் சங்கடம். ஞானப்பழம் வாய்க்குது மற்ற வாய்க்கிறதுக்கும் இது வாய்க்கிறதுக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது. சாதாரண ஞானப்பழம் அந்த காலத்தில் ஞானப்பழம் வாய்ச்சா தான் ரூபாய் வாங்க முடியும். என் காலத்தில் அதாவது ஞானப்பழம் ராஜகுட்டின்னு அப்படி ஒரு சமுசுந்தரனாக ஞானப்பழம் வாய்ப்பார். ஞானப்பழம் சமுத்திரம் இருந்து அதுக்கு பிறகு ராஜகுட்டி ஞானப்பழம் ராஜகுட்டி தான் ஞானப்பழம் போட்டு போகிறீங்க. எனக்கு ஒரு சின்ன பேர் அப்போலாம் பூரா ஞானப்பழம் புகழ் ராஜகுட்டி தான் போட்டிருப்பாங்க. இப்போலாம் கலைமாமணி டாக்டர் பண்ணுறது இப்போ அது புறம் வந்ததுதான். முதல்ல ஞானப்பழம் வாங்கிட்டு கேரளா பூரா நாகவலி ஏரியா பூரா எங்கே போனாலும் ஞானப்பழம் வாங்கிக்கணும். கடைசியில் மங்களம் வாங்கிக்கும்போது ஞானப்பழம் வாங்கி தான் அந்த மங்களம் கடைசியில் வாங்கிக்கணும். அப்படி ஒரு பேர் நமக்கு இருந்தது. இப்போ அதெல்லாம் நடக்க மாதிரி தெரியல. இப்போ ஞானப்பழம் சில பேர் எனக்கு தெரியுமோ தெரியாதோ நமக்கு அது தெரியாது. அந்த காலத்தில் அப்படி இருந்தது. நம்ம இன்னும் வரையும் வாங்கிட்டு இருக்கிறனால இப்போ 40 வருஷமாக பழனியில் அந்த ஞானப்பழம் இன்னும் வாங்கிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். அது நம்மளால் முடிஞ்சதோ சத்தம் காட்டி பார்த்து அது முன்ன பின்ன வாங்கிட்டா கொஞ்சம் சரிப்பட்டு இப்போ கொஞ்சம் சங்கடப்படணும். அக்கா ஞானப்பழம் எல்லாம் வாங்கிக்க மாதிரி வாங்கிக்க முடியாது. நானும் வாங்கி காமிக்கிறேன் பாருங்களேன். என்ன இன்னும் 2 கேள்வி இருக்குது. சொல்லுங்கள். நீங்கள் வந்து இப்போ ஒரு நாதஸ்வர கலைஞராக இப்போ ஒரு நாதஸ்வர கலைஞர் வந்து அவங்களோட உடல் ரீதியாக அதாவது நாதஸ்வரம் வாசிக்கும் போது ஒரு இடத்துல வந்து 5 மணி நேரம் வாசிக்க வேண்டியிருக்கும். அப்படி வந்து அவங்க உடல் ரீதியாக அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன இருக்கும் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிங்க? அதாவது வாசிக்கிறது அப்படி மூச்சு விடாமல் வாசிக்கிறது அது வேறு. அது வச்சுன்னா அது அப்பவும் ஸ்டாக் போட்டு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் கட்ட மேடை கட்சின்னா மேலே வாசிக்கும் 1 மணி நேரம் 3 மணி நேரம் அது ஜாலியாக இடையில போகிற ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படின்னா 3 மணி நேரம் ஒரு ஒழுங்காக வாங்கிக்கலாம். 5 மணி நேரம் 6 மணி நேரம் ரொம்ப பிடிக்கணும். அது ரொம்ப இது
சும்மா ஒரு லேசாக வெளியே போயிட்டு வர மாதிரி வைக்க மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம் 5 மணி நேரம் வாங்கினா கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் இப்போ சின்ன வீட்டில் ஒரு சின்ன கேப் வேணும்னா தான் முடியும். 5 மணி நேரம் வாங்கி 4 மணி நேரம் வாங்கி சும்மா சாதாரணம் இல்லை. வாங்கி ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நார்மலாக ஒரு 3 மணி நேரம் 6 மூச்சு விடாமல் நம்மளாம் இப்போ ரொம்ப நானும் 5 மணி நேரம் 8 மணி 10 மணி நேரம் வாங்கிச்சிருக்கேன் விடாமல். ஆமாம் 10 மணி பிடிச்சாச்சுன்னா வாங்கிட்டேன். விடிய காலம் 6 மணி 7 மணி 8 மணி வரை ஆன்சர் காட்டிக்கிட்டு அப்பவும் பாட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். பழைய பாட்டு என்ன என்ன அது கூட மேலே அப்போ நம்ம கூட அந்த பழைய தவறு சவுந்தர் தவறு இப்போ அன்புலாம் அவர் கூட சேர்ந்து வாய்ச்சாடலாம். சவுந்தர்னு தவறு உண்டு, சவுந்தரராஜன் தவறு ரொம்ப பிரமாதமாக டேக்காக. அதனால் முன்கண்ணில் நீர் வழிந்தான் ஆனால் அப்படி சேர்ந்து அழுகிட்டு தவறு எடுப்பாங்க. அப்படியோ பெரிய ஞானிக்கும் அதான் முன்கண்ணில் நீர் வழிந்தான் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அண்ணாவி இப்படி வாய்க்கல நான் என்ன செய்ய போகிறேன் பிள்ளை அது ரொம்ப கண்ணீர் வரும். இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா அது அந்த 3 மணி 4 மணிக்கு மேலே பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இவங்க கேட்டது டேக் அடிக்கிறது லைஃப் அதெல்லாம் முடிச்சுட்டு கோயிலில் வந்து கடைசியில் மங்களம் வாய்க்க முடியும். அண்ணாவி ஞானப்படம் வாங்கிங்க இங்கே எல்லாம் அவ்வளோ முடிஞ்சு ஒன்று ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கு வாங்கியிருக்காங்க. இல்லைன்னா அண்ணாவின்னு சொல்ல மாட்டாங்க ராஜகுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க அதை நம்ம கேட்க ஒன்று மட்டும் எந்த நாயகர் அவ்வளோ நேரத்துக்கு போகிற ஞானப்படம் அந்த மேல கையெல்லாம் வாங்கிக்கலாம் ரொம்ப சங்கடம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். வாங்கிச்சிருக்கேன் இன்னும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவங்களுக்கு அது ஒரு வருத்தமாக தெரியும். அதெல்லாம் சொன்னாங்க. தமிழ்நாடு இசைப்பள்ளியெல்லாம் போய் கற்றுக் கொடுக்கீங்களா? அவன் இசைப்பள்ளியெல்லாம் போய் எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். கற்றுக் கொடுக்கலாம் முடியாது. அதுக்குள்ளே வயசாது என் பேரனே இப்போ வெளியில் கூட சேர்த்துருக்கேன். இசைப்பள்ளி கற்றுக் கொடுக்குறதுன்னா அது ரொம்ப அதுக்கு ஒரு பொறுமை வேணும். அது எல்லா ஐட்டமும் தெரிஞ்சிருக்கணும். அந்த சுரசாயி அந்த சுத்தங்கள்லாம் கிடினா தான் வாசிக்கணும் சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு வாத்தியார்னா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சும்மா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்மளை மாதிரி இந்த கிராமிய கலை நிகழ்ச்சி இது வேறு அது வேறு. கிளாசிக்கல்னு படித்தா கரெக்டாக இருந்தால் தான் இசைக்கல்லூரி. இப்போ எல்லா பையனும் நல்லா படிக்காங்க நிறைய இசைக்கல்லூரி. அந்த காலம் இசைக்கல்லூரிலாம் ஒன்றும் கிடையாது இல்லை. எங்கள் காலத்தில் கேள்வி ஞானத்தால் வாங்கிக்கணும். எந்த கல்லூரி இருக்குது எந்த வாத்தியார் போய் படிக்க எவர் சொல்லி தருவார்? நம்ம அப்பா நாசரக்காரன் நம்ம தாத்தா நாசரக்காரன் நம்ம பரம்பரை பூரா நாசரம். நம்ம பரம்பரை என் பரம்பரை பூராமே ஒரு 4-5 தலைமுறை 6 தலைமுறையாகவே அது பூரா நாசரம். அதனால நமக்கு அது அந்த இது தன்னால் மீன் குஞ்சிக்கு நெஞ்சியாக கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி அது தன்னால் அப்படி அது வந்துக்கிட்டு அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஸ்கூலில் ஒன்றும் கிடையாது இல்லை. அப்போ இப்போ உடனே எல்லாம் நீங்கள் அங்கே வாட்ச வீடியோ பார்த்தேன். அங்கே பசங்கள் எல்லாமே உங்களை ரொம்ப ஆமாம் அதுன்னு சொல்லுவாங்கப்பா. என்ன ஸ்கூலில் வாங்கி சொல்லுவாங்க கொஞ்சம் வாங்கிக்கலாமே இந்த பசங்க கொஞ்சம் கேட்கட்டும். அப்போ நான் ஸ்கூலில் போவேன். எப்போ இந்த ராகம் இப்படி இந்த ராகம் இப்படிப்பா இந்த ராகம் இப்படி இருப்பா கொஞ்சம் வாங்கிக்கலாம் காமிப்பேன். அதெல்லாம் கேட்ட ரசிகர்கள்லாம் ஒரு வாத்தியார் வாங்கி சொல்லுவார். நாசரம் வாத்தியார் அது வாங்கிக்கிட்டு அதெல்லாம் நம்ம அதை பற்றி எல்லா பிள்ளையும் தெரிஞ்சுக்கிட வேண்டியதானே. இப்போ நம்ம வாங்கி தான் கண்டுபிடிச்சி அப்போ அவள் இப்படி வாங்கிட்டாலும் நம்மளும் கண்டுபிடிக்கிட வேண்டியதானே. இப்போ உங்களுக்கு கிடைச்ச உயரிய விருதுகள் அவங்களுக்கு என்னென்ன விருதுகள்லாம் கிடைச்சிருக்கு? வீடு பிள்ளை பார்த்துலாம் பூரா பார்க்கலாம். அவ்வளோ விருது நிறைய ஒரு 100-150 விருதுக்கு மேலே இருக்குது. எனக்கு இப்போ இடையில கிடச்சிது. இப்போ இது இப்போ அந்த கலைமாமணி அந்த டாக்டர் பண்ணால் முன்னாலே வாங்கிட்டேன். டாக்டர் பண்ண முதல்ல பெங்களூரில் சொன்னாங்க டாக்டர் பண்ணேன். அப்புறம் இங்கே இப்போ அந்த 2020 நமக்கு இந்த பட்டம் கலைமாமணி பட்டம் தந்தாங்க. அதெல்லாம் பட்டம் நிறைய இருக்குது. என் வீட்டில் இருக்குது பூராமே பட்டம் தான். அப்போ அந்த எந்த நாமும் இருக்குது. அதில் பாருங்கள் பட்டம் சரி தவிர மற்ற எல்லாம் இருக்கும். சங்கீதத்தோடு அந்த இது பூரா சாம்ராட் அது இது நிறைய இருக்குது உள்ளே இருக்குது. அப்போ கலைமாமணி தவிர மற்ற அவ்வளோ பட்டமும் அதில் நீங்கள் இப்போ பாட்டம் கீழே பார்த்து எடுத்தேன்னா அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். பூரா பட்டம் வேணும். ஒவ்வொரு இதில் ஒரு விருது தந்ததுன்னா அவர் நம்ம இவர் சபாநாயகர்லாம் நிறைய போன வருஷத்துலேயே அவங்கள நிறைய போட்டாலும் எடுத்துருக்காரு. சபாநாயகர் நான் இருந்து அவர் நிறைய அவார்ட் சொல்லி 2-3 கட்சி நிறைய கட்சியெல்லாம் வாங்கியிருக்கேன். எல்லாம் கண்டுக்கிட்டது இல்லை. கவர்மெண்ட் எனக்கு ஒன்றுமே செய்யலை. இந்த கலைமாமணி பட்டம் வேணேன். ஆனால் அதுக்கு செய்ய வேண்டிய இதெல்லாம் ஒன்றும் அவங்க உங்களுக்கு அது கிடைச்சிடும் இது கிடைச்சிடும் எல்லாம் சொல்லாங்க. இல்லை கலைமாமணிலப்பா அவருக்கு லட்சக்கணக்கில் பணம் வரும் கவர்மெண்ட்லேருந்து வரும்பா அது வரும் பணம் ஒன்றுமே கிடையாது. இந்த 3000 ரூபா பணம் யார்கிட்ட நிறைய பேர் கையெழுத்து வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நம்ம என்கிட்ட கைட்டு போடுங்க தவறுக்காரரு வெள்ளுக்காரரு மகடக்காரரு ஆட்டக்காரரு பாட்டுக்காரரு எல்லாரும் வந்து கையெழுத்து போடுங்க. ஏன்னா எல்லாம் போட்டு கொடுக்குறோமா அதை பற்றி நினைக்கவே இல்லை. நம்ம ஒரு காலத்தில் சாதாரண நாடகாரன் அதை பற்றி நினைக்கல. கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. நான் கவர்மெண்ட்லேருந்து ஒன்றும் வேகவும் இல்லை. அவள் கலைமாமணி இல்லை. அப்போ எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க ராஜகுட்டி அண்ணாங்கன்னா அவளுக்கு நிறைய பணம் கவர்மெண்ட்லேருந்து கலைமாமணி நிறைய கொடுப்பாங்க லட்சக்கணக்கில் கொடுக்காங்க. யாரும் ஒன்றும் தெரியல. இப்போ கூட ஏதோ 10,000 கொடுக்காங்க லட்சம் கொடுக்கான்னு சொன்னாங்க. எனக்கு அது விவரம் தெரியாது. நமக்கு அதெல்லாம் படிப்பு ரொம்ப படிப்பும் கிடையாது. நம்ம அந்த கிளாஸு ஓட்ட கிளாஸ் நீங்களும் பழைய கிளாஸு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் நம்ம நான் நினைக்கிறேன். யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் யாரும் சொன்னால் தான் ஒன்றும் கவர்மெண்ட் ஐட்டம் கூட நான் அதை பற்றி ஒன்றும் எதிர்பார்க்கல. இருக்குது
இப்போ உள்ளவங்களாம் நிறைய சம்பாதி பண்ணுறாங்க. அந்த லைனில் இருக்கவங்க போகிற நல்ல கலைமாமணிக்கு நல்ல கொடுக்கும். இது கலைமாமணி பட்டம் தந்துடுறாங்க. இப்போ நான் நிறைய பட்டம்லாம் இப்போ நான் நிறைய வாங்கிக்கிறேன். அப்படி பார்த்தா வீடு பூராவே பட்டம் தான். ஒரு பொட்டை பூரா கட்டிக்கிருக்கேன், வேறு தனியாக வேறு ஒரு சாக்கில் போட்டு நல்லா உடனே கட்டியிருக்கேன், தலைவர் நேரம் அது கட்டியிருக்கேன். அதெல்லாம் எடுக்க முடியாது, நிறைய இருக்குது. இப்போ கவர்மெண்ட் இதில் தந்தது இப்போ இதெல்லாம் தந்தாங்க. அப்போ டாக்டர் பட்டம்னா அவங்க வந்து தந்தாங்க. உங்களுக்கு வந்து இந்த உலகம் ஃபுல்லாக, அதாவது இந்தியா, தமிழ்நாடு, தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். அந்த ரசிகர்களுக்கு, அன்பான ரசிகர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? அன்பான ரசிகர்களுக்கா? ஆமாம், உங்களோட என்ன சொல்லணும்? அவங்க உயிர் தானே, அவங்களுக்காக உயிரே கொடுத்தாலும் எத்தனை பேர் அப்படி இருக்காங்க. அண்ணான்னு காட்டாப்புறம் அண்ணான் தம்பியாக நாங்கள் நிறைய பேர் அப்படி பழகிருக்கோம். இன்னும் அந்த பக்கத்து ஊரில் இருக்காங்க, ஆறாமடியில் இருக்காங்க, சத்தியம் நம்ம மேலே உயிர் பிரிவு தான். நம்மளை பேசினா கூட அவங்களுக்கு பிடிக்காது. எதுவும் சொல்லிட்டாங்கன்னா கூட பிடிக்காது. ஏன்னா கீழே உட்காரக்கூடாது, இல்லை அங்கே இருக்கக்கூடாதுன்னு வைக்கக்கூடாது. அப்படி ரசிகர்கள் நிறைய இருக்காங்க. எனக்கு அண்ணா கண்டுக்கிறது இல்லை. சரி, அப்போ ஏன் போட்டு நம்மளை கண்டா கூட கொஞ்சம் நிற்க மாட்டாங்க. இந்த வழக்கம் எங்கே போனாலும் இருக்குது. சேலமோ, ஈரோடோ, கோயம்புத்தூரோ, மெட்ராஸோ, கேரளாவோ, திருவனந்தபுரமோ, பெங்களூரு, எங்கே போனாலும் நம்ம ரசிகர்கள் கூட தனியாக இருக்குது. எல்லாம் போகிறோம். இப்போ வயசு வந்து 70 வயசு கிட்ட வந்துட்டு 60 வருஷம் உங்களுக்கு. 10 வயசுல ஆரம்பிச்சுட்டேன். 10 வருஷத்துல அப்பா கூட சாமி வாங்கிச்சாச்சு கோயிலெல்லாம். நேரத்தில் வெளியே கிளம்பியாச்சு அப்பவுமே. ஆமாம். ஆனால் இப்போ நீங்கள் அந்த புள்ளமங்கலத்தில் நக்கநேரியில் நீங்கள் வந்து அந்த முத்துக்குமார், அதாவது இளம் வயசு பையன், ரஜினி முருகன் அவங்க தவுள் நீங்கள் வந்து, ஆனால் அந்த பாட்டு, அந்த கீரவாணி பாட்டு, அந்த பாட்டெலாம் வந்து நீங்கள் அந்த இப்புள்ள ஜென்ரேஷனுக்கும் ஈக்குவலாகவும் நீங்கள் பாட்டு எடுக்கீங்களா? அது எப்படி இயற்கையாக ஞானத்தில் அந்த லைஃப்பில் அந்த டேஸ்ட்லேயே வரக்கூடியது. ஓஹோ, அப்போ இதுக்கு இந்த பாட்டா யாருக்குமே ராகம் கீரவாணி அந்த பாட்டு எடுக்கும்போது அப்போ ஒரு செட்டாப்பு கரெக்டாக சரியாக வர்றது இடமா அவங்க பாய்ச்சாங்க. யாருக்குமே ரசிகர்கள் இருக்காங்க தெரியும். எங்கள் ஊரில் பூஜை வைக்காங்க குருக்கள், அவங்க சொன்னாங்க ராசுகுட்டி அண்ணாய் வந்து மற்றவங்களுமே கிடையாது, அவர் வந்து கூட்டத்துக்கு தக்கன பாட்டு எடுப்பார். அங்கே என்ன சூழலோ அதுக்கு தக்கன அங்கே பாட்டு. அப்போ ஜனங்களுக்கு லைக்கணும்ல. அப்புறம் வாங்கிப்போம்னா எல்லாம் வாங்கிப்போம், நம்ம வாங்கிப்போம். மக்களுக்கு எது போய் சேரணுமோ, மக்களுக்கு எது பிடிக்குமோ, எது லைக்குமோ அதை தான் போட்டால் தான் நம்மளுக்கு லைக்கும். நம்ம சரி அண்ணாதி வாசிப்படி சரி. சில பேருக்கு கிளாசிக்கல் பிடிக்கும், சில பேருக்கு பழைய பாட்டு பிடிக்கும், சில பேருக்கு புது பாட்டு பிடிக்கும், சிலருக்கு இந்த நோட்டு இங்கிலீஷ் மாடலில் நோட்டு மாதிரி அப்படி இருக்குது, அது பிடிக்கும். அது எவ்வளவோ இருக்குது. இந்துஸ்தான் மாடல், அந்த ஒரு கிளாசிக்கல், அந்த ஒரு ஐடியல் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம மக்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம சரி. நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் வந்து உங்களே பார்த்துட்டே இருப்பார். அந்த பக்கத்தில் உங்களுக்கு ஜாயிண்ட் வச்சார்ல தம்பாலூர் முத்துக்குமார், அவர் உங்களே பார்த்து ரொம்ப ஒரு ஆனந்தப்பட்டு இருப்பார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்க கூட வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டார். காலையில் வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணாரு. இப்போ நல்லா இருக்குன்னு பரவாயில்ல. சரி வருது. இப்போ இளைய தலைமுறை வரணும்ல, ஒருத்தராக வரணும். ஒவ்வொருத்தரையும் எப்படி வர அவங்க நடைமுறையிலே இருக்குது. இதுக்கு பின்காலம் எப்படி இருக்கோ நமக்கு தெரியாது. இப்போ வந்துக்கிட்டு இருக்கு, ஒழுங்காக வந்துக்கிட்டு இருக்கு. இது பின்னால் எப்படி வருது நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. இதே மாதிரி ஒழுங்காக போய்கிட்டு இருக்கணும். வாசிக்கிறது இப்போ நம்ம கூட சேர்ந்து வாசிக்கிறது நல்ல மாதிரி வாசி எல்லாம் இருக்குது. 60 வருஷம் நீங்கள் நாயனம் வச்சுருக்கீங்க. இந்த நாதஸ்வரம் வந்து உங்களுக்கு நிறைய பேர் புகழ், கச்சோருக்கு செஞ்ச இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு கலைஞனுக்கும் ஒரு கலைத்துறைக்கு சார்ந்த ஒரு மக்களுக்கும் அவங்களும் செஞ்ச இடமெல்லாம் ஒரு சிறப்பாக அவங்களுக்கு இருக்கும். இத்தனை வருஷம் உங்களுக்கு பெயர் புகழ் வாங்கி கொடுத்த இந்த நாதஸ்வரத்துக்கும் இந்த கலைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? நாதஸ்வரக்காரங்க நிறைய பேர் நம்மள மாதிரி எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க, வைக்க போகிறாங்க. சில கவர்மெண்ட் கவனிப்புகள் கொஞ்சம் கம்மி. இப்போ நாங்கள் இப்போ என்ன டாட்டா வெளியே சொல்ல ராஜுக்குட்டி என்ன ஐயா, அவர் பெரிய ஆள்ப்பா, பெரிய உலக எடுத்து அவருக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட்ல இருந்து அதை கவனிக்கவோ வைக்கவோ, அவர் கலைமாமணி பட்டம் கொடுத்த மாதிரி ஆட்டா இருக்காரா, சாப்பிட்டாரா, என்ன செய்தாரு, வைக்காரு, போவார். எல்லோரும் சொன்னாங்க. நீங்கள் நினைச்சா உடனே உங்களுக்கு என்ன வந்துடும், ஏன் நல்லாமோ வெளியெல்லாம் விட்டுலாம் பார்த்தோம் ஒன்றும் அதுக்கு வந்த மாதிரி தெரியல, கிடைச்ச மாதிரி தெரியல. நிறைய கலைஞர்களை கொஞ்சம் கவனிக்கணும் கவர்மெண்ட்டு. கொஞ்சம் நம்மள மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட நாசக்காரங்களு, இந்த வயசான நாசக்காரங்கள். இப்போ நான் சரி ஏதோ என் வயசில் 70 வயசுல போய் வாங்கிக்க முடியும், நான் போய்கிட்டு இருக்கேன். ஏன் என்னோட எனக்கு வயசு குறைஞ்சவங்கள நிறைய பேர் போயாச்சு, நிறைய பேர் வாங்கிக்க முடியாமல் இருக்காங்களா, என்ன செய்ய முடியும்? அப்போ இது கவர்மெண்ட் கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் வேண்டியது. ஏதோ இப்போ நான் ராஜகுட்டி ஓடிட்டு இருக்கலாம், நான் கொஞ்சம் பேட்டிலாம் கொடுக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன், வச்சுக்கிட்டு இருக்கேன். வயசு எனக்கு 70 ஆச்சு. என்ன கவனிச்சிருக்காரு ஆள் வருவாங்களான்னு பார்த்தா ஒருத்தரும் அவள் எல்லாம் சாமி ஐயா இருக்கா, அவள் அந்த ஐயா இருக்கா, இந்த ஐயா இருக்கா, எடப்பாடி ஐயா இருக்கா, எல்லா ஐயாவும் இருக்கா. ஆனால் ஒருத்தர் நமக்கு ராஜகுட்டி எப்படி இருக்காரு, என்ன செய்யாருப்பா, பெரிய கலைமாடி பட்டம் கொடுத்தோம், யாராவது கவனிச்சிருக்காங்களா, ஒருத்தரும் இல்லை. நானும் சொல்லி பார்த்தேன், எடுத்து பார்த்தேன். அவன் சபாநாயகர்கிட்ட போய் சொன்னேன், உனக்கு என்ன வேணும் செஞ்சிருவேன்னு சொன்னாலும் ஒன்றுமே செய்யலை. உள்ளே தானே பக்கத்து ஊர் தானே தெரியட்டுமே, அவனுக்கு தெரியட்டுமா என்னென்ன இருக்கா. வண்டியூர் என்ன லெப்பக்குடி இருப்பு ரொம்ப தூரமா இன்னும் இருக்குது. லெப்பக்குடி இருப்பு
இது வண்டியூர் இருக்குது. கோயிலுக்கு வரும்போது ராஜிபடி வாங்கிக்கலாம் பார்க்க தான் செய்யலாம். கலைமாமணி பண்ணாங்க ஒன்றும் நிறைய இதெல்லாம் எல்லாமே சொல்லி பார்த்தோம். ஒன்றுமே அவங்க கவனிக்கல. எனக்கு கொஞ்சம் வருத்தம். சரி அவள் நம்ம உள்ளூர் எப்போ டீ குடிக்காங்க தான் நிற்பா. இங்கே அதில் டீ குடிச்சிக்கிட்டு இருப்பா, நான் டீ குடிச்சிக்கிட்டு இருப்பேன். அவள் சபாநாயகர் வெளி சபாநாயகர், இங்கே நம்ம ஊர் ஆள் பக்கத்து ஊர் ஆள் என்ன அவள் நயனா நாயகரும் அதுக்கு அடுத்த ஊர் அவள் எல்லோரும் தெரிஞ்சவங்க. எல்லோரும் நமக்கு தெரியும். ராஜிபட்டினா தெரியும். ஒன்றுமே செய்யலையா ஒருத்தர் ஒன்றும் செய்யுது. எல்லாம் கச்சேரி கிச்சேரி மெயின் கச்சேரி தான். நம்ம அன்றைக்கி அவர் வராரு, இன்னைக்கு தலைவர் வராரு. அவர் கருணாநிதி வரும்போது அந்த அந்த என்ன ஆறு நம்ம இந்த இதில் கோட்டைக்காலத்தில் நம்பியார் அதுக்கு கருணாநிதி வரவேற்புக்கு சபாநாயகர் சொல்லி நல்லா வாங்கிட்டேன் வரவேற்புக்கு வதிகோ அவள் கருணாநிதி இவர் எல்லாம் சேர்ந்து இருந்து அந்த போட்டாலாம் எடுத்து எங்கே கிடக்குன்னு தெரியல. ஒரு போட்டோ பழைய போட்டோ தான் கிடக்குது. நான் அந்த வசனகுமாரி எல்லாம் சேர்ந்து இப்படி போட்டோ ஒன்று ஆவிடையப்பன் எல்லாம் சேர்ந்து பழைய ஆவிடையப்பன் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் இருக்கோம். போட்டாலாம் இருக்காங்க. இவாடு இருக்கேன் சபாநாயகரும் எம்எல்ஏ இருந்தால் அப்போ அதெல்லாம் ஒன்று அவங்க நினச்சா என்னெல்லாமும் செய்யணும். நம்ம நாட்டில் நம்ம வள்ளியூர் நம்ம திருநெல்வேலி ஜில்லா ராஜிபட்டி இருக்காரு. அவரை கொஞ்சம் கவனிக்கணுமே இவங்களாம் நினச்சா என்ன பத்மஸ்ரீ என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இதை நீங்கள் போட்டு விட்டு வெளியே அவங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா நீங்கள் செய்தாங்களோ என்னவோ அது தெரியல. கண்டிப்பாக போட்டு விட்டு பெரிய பெரிய அமைச்சர்லாம் பார்த்து ராஜிபட்டி இப்படியா இருக்காருன்னு தெரிஞ்சால் தானே சரி. சும்மா ரெண்டு சங்கிலி போட்டு ஓட்டு சங்கிலி போட்டு ஏமாற்றிட்டு வச்சுக்கிட்டு போய் பொழப்புக்காக வயிற்று பொழப்புக்காக அப்படி போட்டுக்கிட்டு நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய முடியும்? கவனிக்கணும்ல யார் எப்படி இருக்கான்னு கவனிப்பு இருக்கானே. இதெல்லாம் தனியாக போடலாமா? அவன் போடலாம். போடணும். இதை தனியாக போடணும். ராஜிபட்டி வேறு ஒன்றும் அவனுக்கு பெரிய கலைமாவணி பட்டம் இருக்காங்க. எனக்கு என்னையா செஞ்சுருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து ஒன்றும் செய்யலையா? யாராவது கவனிச்சிருக்காங்களா? இந்த கலைமாவணி பட்டம் கொடுத்ததோ சரி. அதுக்கு போல அவர் என்ன ஆச்சு என்ன ஆகுது இல்லை கவர்மெண்ட் ப்ரோக்ராம் மாதம் போது ஒரு ப்ரோக்ராம் வரலாம் சரி. அவர் கலைமாவணி நம்ம நெல்லை மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்காருப்பா ராஜிபட்டிங்க. அவருக்கு ஒரு மாதத்தில் ஒரு வெளிநாட்டு ப்ரோக்ராம் கொடுப்போம். அந்த நாட்டு எந்த நாட்டுக்கு எங்கெல்லாம் போகிறாங்க வராங்க எத்தனை ப்ரோக்ராம் கவர்மெண்ட் அனுப்பிச்சு எனக்கு ஒன்றுமே வரலையே. கலைமாவணி வாங்கிட்டு வீட்டிலே எடுத்துக்கிடவா எப்படி யார் எப்படி பொண்டாட்டி பிள்ளை கேட்டால் போய் நல்ல கலைமானி நல்ல கலைமானி இருக்காங்க வீட்டிலே தான் இருக்கா என்னன்னு சொல்லுவாள். நான் சும்மா இருக்கிற மூர்த்த கல்யாணம் இதெல்லாம் எப்போவும் வாங்கிட்டு இருக்கேன். இங்கே ரசீது போட்டதுக்கு நான் கல்யாணத்துக்கு போகிறேன் வாங்கி அது வேறு. கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஐட்டம் நம்ம ஒன்றும் செய்யல. ஒரு 5 கிலோ ஒரு சின்ன வீடு கட்டி கொடுக்காங்க அதை கட்டி கொடுக்காங்க அதை செய்கிறாங்க. கலைஞர்களுக்கு என்னெல்லாமோ செய்கிறாங்க. ஒன்றுமே வரல. அங்கே கண்டா வடக்க கண்டா மெட்ராஸ் ஏரியாவில் கண்டா யார் வாங்குறாங்களோ வாங்கலையோ அது நமக்கு தெரியாது. கேட்டால் யாரும் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க அவருக்கு என்னப்பா கவர்மெண்ட் இதெல்லாம்ப்பா பணம் வந்துக்கிட்டு இருக்குது. கலைமாவணியில் அவர் கவர்மெண்ட் எந்த காலத்துக்கு பணம் ஒரு 5 ரூபா ஒரு 10 பைசா கிடையாது. நான் உழைச்சிருந்தா நான் உழைச்சிட்டு தீபாவளி பூசைக்கு இந்த இதுக்கு இந்த கல்யாணம் தாலி கட்டி இதுக்கு போய் தான் உழைச்சிருந்தா வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஏதோ இந்த வாசம் இருக்க போய் ராஜிபட்டி வாசம் போய் என் செலவு வச்சு இப்போ இந்த குடும்பத்தை பூரா 10 பிள்ளைகள் 10 பேர் இருக்கோம் வீட்டில். 10 பேர் என் மகா கூட்டம் வேறு இந்த கூட்டம் வேறு எல்லாம் சேர்ந்து என் பிள்ளைய 4 பொம்பளை பிள்ளைகள் வச்சு காப்பாற்றிருக்கேன். 3 ஆம்பளை பிள்ளைகள் பேரம் பேத்தி இவ்வளோ வச்சு நடந்து நம்ம வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் 10 பேர் 12 பேர் இருப்பாங்க. இதுக்கு சாப்பாடுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் செய்யணுங்களா? இங்கே இந்த பட்டத்தோடு ஒட்டிட்டீங்கள அடுத்தாலும் எதுவும் பட்டம் கடை காட்டு வரோம். அது 2 கடை செய்யாமல் இருக்காங்களா எதுவும் தெரியல. அடுத்த பத்மஸ்ரீ பட்டம் கொண்டு வந்துருமா அது வந்துருமா? நான் ஒன்றுமே கேட்கலையே. ஒன்றுமே தள்ளி இருக்கே ஒன்றும் சரி இன்னும் பட்டம் வாங்கி எடுத்துக்கு எந்த பத்மஸ்ரீ ஆட்டாலும் கேளுங்க. எந்த செக்ரட்டரிலாம் கேளுங்க ராஜிபட்டி அப்படின்னு. நான் ஒன்றுமே ஆசைப்பட்டு எனக்கு ஒன்றும் தரல. இது வரையும் ஒன்றும் தரல. எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு படிப்பு அவ்வளோ படிப்பு விவரம் தெரியாது. நம்ம அந்த காலத்தில் உள்ள இங்கிலீஷெலாம் அவ்வளோ படிக்கவும் தெரியாது விவரம் தெரியாது. தமிழ்நாடு கையெழுத்து போடுவேன் தமிழ்நாடு பேசிக்கணும்னு தவிர எந்த நாட்டுக்கெல்லாமும் போயிருக்கேன். இன்னும் தமிழ் கையெழுத்து தான் போட்டுருக்கு. இங்கிலீஷில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த பையன் தான் கூட்டு போகணும். பிள்ளைகள் ஏறதுலேருந்து கப்பலில் ஏறதுலேருந்து எல்லாம் அவங்க பையன் தான் என் பேரை மட்டும் போட்டுருவேன். அவங்களாம் கையை பிடிச்சி நீ கூட்டு போகணும். எனக்கு இங்கிலீஷ்லாம் ஒன்றுமே தெரியாது. படித்தவங்கன்னா இது கூட கொஞ்சம் கரைச்சி பிடிச்சிருக்காங்க. எனக்கு அதை கவனிச்சிருக்கேன் ஆளும் இல்லை. கவர்மெண்ட் அவங்களாம் பார்த்து செய்து ஒரு நாசர கலைஞர் இவ்வளோ காலமாக 70 வருஷமாக 60 வருஷமாக ஆகி கிடக்காரு. அவரை நமக்கு கவனிக்காண்டாமா அவங்க பார்த்துலாம் செய்யணும். கவர்மெண்ட் செஞ்சு என்னெல்லாம் செய்யலாங்க. எத்தனை ப்ரோக்ராம் ஒவ்வொரு ப்ரோக்ராம் வருது வெளிநாட்டு ப்ரோக்ராம். அதனால் இப்போ நான் கலைமாமணி தானே எங்கள் ஆஸ்தானத்தானே போடலாம்ல. கவர்மெண்ட் ஆஸ்தானத்தானே போடலாம்ல. எங்களால் நடக்கு இந்த கூட்டம் நடக்குது எல்லாத்தையும் கட்சியில் போட தானே செய்யுது. ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் கவர்மெண்ட் நிகழ்ச்சியில் அவர் சித்தாக்குமரன் இருந்தாங்க. எங்கள் சித்தமாக தான் இருந்தாங்க. அந்த கவர்மெண்ட் ப்ரோக்ராம் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அவள் தான் வாங்கிப்பான். அவளை கலைமாமணி மட்டும் வாங்கிப்பாங்க. அப்புறம் அதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ ஒன்றும் கலைமாமணிக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த கவர்மெண்ட் நிகழ்ச்சி மற்ற இருக்க முடியப்போ அவர் நம்ம கலைமாமணி பட்டம் வரப்போ அவருக்கு வாங்கி கொடுத்து எல்லாம் பணம் செவிக்கு தான் செய்து லட்சமாக பிடிக்கல.
நான் அதை சொல்லி பார்த்தேன், வருவேண்ணாச்சி சொல்லுவேன். கலை பண்பாடு துறையை கேட்டாலும் உங்களுக்கு தேவை வருவேண்ணா, என்ன வரணும், வெளிநாட்டுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், ஜப்பானுக்கு போகணுமாங்க, அதோடு சரி போகிறோம். ஒன்றும் வராது, வீட்டிலே தான் இருக்கு. வேறு ரசிகர்கள் கூப்பிட்டு தான் அமெரிக்கா ஜப்பான் இவங்க யாரும் கூப்பிட்டு தான் போகிறோம். நம்ம குடும்பம் பூரா அமெரிக்காலாம் இருக்குது. நம்ம ஐயர் குடும்பம் பூரா அமெரிக்கா, நாங்கள் போக முடியுமோ அவங்க கூப்பிட்டு போகணும். இது வெறும் கவர்மெண்ட் சொன்னால் நாங்கள் போக முடியும். ஒன்றும் இதுதான் வருத்தம், வேறு ஒன்றும் வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கவர்மெண்ட்டு நம்மளை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. ஒரு கலைமாமன் பட்டத்தை தந்தோடு நிறுத்திட்டாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். சரி.
வாசிக்கக்கூடிய ஐட்டம் இல்லை. நான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப நாள் ஆயிருக்கு. ஒரு 4 வருஷம் 3 வருஷம் தாண்டப்போ தான் நானே லேசாக மண்டையில் ஏறுறேன் அண்ணா வீட்டு இருந்து. அவன் சேபிசம்மா பாடுவாங்க கேட்டுறப்போ அது சமூகசுந்தரனாவே இந்த தானப்படம் அப்படி வாசிப்பார். அவன் கேட்டு நானும் கேட்டு வாசி ரொம்ப தெரியுதா அவன் அம்மா பாடுறது. இப்போ வாசிக்கவும் வந்து இந்த மாதிரியான இந்த மாதிரி தான் இந்த கையில் வாசிக்கணும், வாசிக்க முடியும், இவ்வளவும் கரெக்டாக கேட்கணும். அது நம்ம சொல்ல முடியாது. சில பிள்ளைகிட்ட கேட்கும், சில பிள்ளைகிட்ட கேட்காது. இப்போ தெரிஞ்சிருக்காது. அந்த ஞானப்பழம் அந்த காலத்தில் முருகனுக்குள்ள ஐட்டம் அப்படி ஒன்று இருந்ததுன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் கூட பிள்ளைகிட்ட சொல்ல முடியாதுல்ல. அப்படியா ஞானப்பழம் ஒன்று வாசிது அது கேட்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்குது. ஏன்னா அவங்க கேட்டுருந்தா சொல்லுவாங்க. இப்போ நான் வாசிக்கக்கூடிய இப்போ நம்ம உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியலாம் தெரியும். என்ன ஞானப்பழம்லாம் வாசிப்பா போவாப்பா எனக்கு மற்றவங்க வாசிக்காங்களா வாசிட்டு நான் கேட்டது இல்லை தெரியாது. இவங்களும் எல்லாரும் வாசிப்பாங்க. பரமசிவம் இருக்காரு, மணியன் இருக்கா, அவருக்கு வாசிப்பாங்க. யாரும் வாசி நான் கேட்டது இல்லை. அது நம்மளாம் வாங்கிடுவாங்க. ஞானப்பழம் பரமசி அண்ணா வந்து உங்களோட அது நம்ம பெரியப்பாம்மா. சரி, ரொம்ப நன்றி. சரி எல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நானும் ரொம்ப உண்மையிலே அந்த முருகரோட அருள் இல்லை முருகன் நம்ம பெரிய பாய்க்கு நமக்கு அது கிடைச்சது எல்லாம் தெரியல. மனசு விட சில ஐட்டம்லாம் வெளியே வந்துட்டுலாம். அது சொல்லி அது பெரிய பாய்க்காங்க. அதுதான் தான் முதல்ல மார்க் கொடுக்கணும். பெரிய பாய்க்காக அது பாட்டு வெளியே வரணும்ல. அதை பார்த்துக்கலாம். இல்லை ஞானப்பழம் ராஜுகுட்டி என்ன ஞானப்பழ புகழ் ஆமாம். அது நிறைய பேர் இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. ஞானப்பழம் ராஜுகுட்டி ஞானப்பழத்திலே இவ்வளோ ஒரு நுணுக்கங்கள் இருக்குங்கிறது சத்தியமாக இப்போ தான் தெரியுது. தெரியும். உங்களை கட்டி வாங்கிக்கணும். நான் ஏதோ சும்மா வாசிப்பாங்கன்னா பழனியப்பான்னு வாசிச்சிடலாம். இந்த நுணுக்கங்கள் 8 நிமிஷம் வாசிச்சிருக்கீங்க. சிக்கல் அதனால மாட்டிக்கிடுது. அப்புறம் நீங்கள் வாசிக்கும் போது அந்த சொல்லு கரெக்டாக துண்டு துண்டா உழுவுதா? அதுதான் உயிர் விட்டு நடக்க 40 வருஷமா வேற என்ன சும்மா அந்த ஞானப்பழம் மட்டும் அதுதான் ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா எப்பா போகிறோம் அந்த ஒன்று சரி சரி அவங்களுக்கு அது சந்தோஷம். அந்த பழனி முருகன் அங்கே இருக்காரு. அந்த கோபத்தில் போனது இல்லை. ஏன் இப்படி கோபனத்துக்கு கண்டு என்னப்பா மனுஷனி கோபத்தில் வந்து நிற்கணும். அந்த பாட்டை பூரா அந்த அர்த்தம் அது பூரா உள்ளெல்லாம் இருக்குது. அதனால அதுக்கு ஒரு கிளாஸும் வடநாட்டில் நல்ல கிளாஸ். அங்கே எங்கே போகணும் ஞானப்பழம் வாங்கிக்கணும். பழனி ஏரியா திண்டுக்கல் ஏரியாலாம் போய்ட்டு ஞானப்பழம் நமக்கு அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். நான் இதை தனியாக போடுதேன். சரி ஞானப்பழம் நீங்கள் அந்த கதை சொன்னதுலேருந்து பாட்டு வாசிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும். ஏன்னா இப்போ உள்ள நாயனகாரங்களாம் தெரியும். அவங்களுக்குலாம் ஒரு தெரியட்டும். அவங்கள வாசி காமிட்டுவேன். அண்ணா வெட்டுறதை கேட்டுட்டு பாட்டு பார்த்துக்கணும். என்ன ஆகிட்டான்னு சொல்லலாம். நீ நம்மளை அது மாதிரி வாசி பார்த்துக்கணும். நீ தேரிய மாதிரியே பீச்சுமே வாசிட்டாண்டாதி ஞானப்பழம் நம்மளை விடக்கூடாது. ஒரு வேலை ஒரு பெரிய அண்ணாவே எல்லாம் வெளியே கிளம்பி கொடுக்க தானே. வாசி தரணும் வாசிட்டு முடியாதவங்க விட்டுட்டு போகிறாங்க. வாசல் எந்த அளவுக்கு சுத்தமாக கேட்டு வெளியே போட்டு அண்ணாவே பார்த்தப்ப நீ ஞானப்பழம் வாசிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களா. நீ தெரியாதான் வாசிப்பேன். அப்போ நம்ம வாசிட்டு கண்டுபிடிச்சா வைக்கணும்ல. இப்போ இவர் தான் விட்டேங்க. அப்போ நான் பேட்டினா இருக்கேன். ஞானப்பழம் அவன் வரான், முத்துக்குமார் வரான், இவன் வரான், எல்லாம் வரான். ஏன் ஞானப்பழம் வந்து வாசிப்பான்னு சொல்லிட்டாங்க. இல்லையா எனக்கு தெரியாது அதனால சொல்லணும். கரெக்ட். அதெல்லாம் வாசிக்கிட்டாங்க. நீங்கள் வாசி தானே கேட்டேன். எந்த கோயிலுக்கு யாரும் ஞானப்பழம் வாசிச்சாலும் நீங்கள் இந்த இது வரலேன்னு தான் நான் யோசிப்பேன். தெரிஞ்சிருக்கோம்ல. அப்புறம் கேட்டதும் பார்த்தாச்சு அண்ணா இப்படி வாசிப்பா. இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல. ஆனால் இனிமேல் நான் கரெக்டாக ஓ இதை வாசிக்க வாசிக்கப்பா பார்த்தா ஞானப்பழம் வாசிக்காங்களா, கண்டியெல்லாம் குறையுதா, துண்டு இருக்கா, வெறும் ஞானப்பழத்தை மட்டும் ஒரு துண்டை மட்டும் வாங்கி விட்டா முடியாது. அவ்வளோ துண்டு பின்னாடி அவ்வளோ இருக்கு. இதுக்குள்ளே பாட்டை முடிச்சிடுவாங்க. ஆனால் நீங்கள் பாட்டை என்ன தொடங்கணும் வரணும்ல. ரைட். அது இன்னும் உங்களுக்கு போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்களே கண்டுபிடிச்சலாம். ஈஸியாக யாராவது என்ன செய்யறாங்க சரி எடுத்து